வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களாம் பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்சு. ஓகே, ஸோ முதல் முறையாக இது வரைக்கும் வயஸ்கோப்பில் வந்து நான் டுட்டோரியல் பண்ணியிருக்கேன், வர படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து இன்னொரு சாப்டருக்கு நம்ம போகிறோம், ஒரு பாட்காஸ்ட்டு. அதுவும் வந்து முக்கியமாக நம்ம ஏன் இந்த வயஸ்கோப் ஆரம்பித்தோம்னா, மலேசியாவில் வர தமிழ் படத்தை வந்து நம்ம அவங்களோட டைரக்டரை சந்திக்கலாம், நடிக்கிறவங்க சந்திக்கலாம், ப்ரொடியூசரை சந்திக்கலாம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ யாரை நம்ம சந்திக்க போறோம்னா, இரும்பு தோட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதம் வந்து வெளியீடு இருக்கு. அந்த இரும்பு தோட்டத்தோட டைரக்டர் வந்து நம்ம சந்திக்க போறோம். வாங்க ஜெயதேவ். வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த எங்களோட ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எங்களை அழைச்சதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஓகே, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் இந்த ஒயாஸ்கோப் என்ன சொல்றது, ஒரு பாட்காஸ்ட் வருது. நம்ம பேசலாமா? பேசலாம், சொல்லுங்க. நீங்க தான் கேட்கணும். கண்டிப்பா. ஓகே, என்னன்னா இப்போ ஜெய்டேவ் ஃபர்ஸ்ட் எறும்பு தோட்டத்தை நம்ம விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்டேவ் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்துங்க. நீங்க யாரு, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க, திடீர்னு ஒரு படம் வருது, படம் பேர் பார்த்தாக்கா ஜெய்டேவ்னு வருது. ஜெய்டேவ் யாரா இது, எவன்டா அவன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட் வருது. நீங்க யாரு ஜெய்டேவ்? ஓகே, திடீர்னு ஒரு திரைப்படத்துல அப்படின்னு சொல்லிட்டு பேர் டக்குன்னு வரும்போது எல்லாத்துக்கும் யாரு இது அப்படிங்கிற கேள்வி நீங்க சொன்னது வந்திருக்கோம். குயிக்கா ஒரு அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி டிவியில நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கேன் நான். அதாவது எஸ்த்ரோ அண்ட் ஆர்டிஎம்னு பண்ணியிருக்கேன். எஸ்த்ரோல பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா ரசிக்க பிஜிடபிள்யூ இருந்தாரு. அதுக்கப்புறம் ஷாபி பிரசாத் இருந்தாங்க. அவங்க 2 பேர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2 சீசன் நான் வந்து பிஜிடபிள்யூ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் இருந்திருக்கேன், எடிட்டராகவும் இருந்திருக்கேன், டைரக்டராகவும் இருந்திருக்கேன். அண்ட் தென் திகிலும் பண்ணியிருக்கேன். திகில் ஒரு ஷோ இருந்துச்சு எஸ்த்ரோல, அதுவும் டைரக்ட் பண்ணியிருக்கேன். 2 சீசன் மாறி சீசன் 4 and 5 வந்து ஃபியூ எபிசோட்ஸ் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் தென் என்னோட ஓன் ஷோன்னு பார்த்தா ஓ மை பேக்கரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கிங் ஷோ, அது வந்து கொஞ்ச நாள் எஸ்ட்ரோல ஓடி இருந்துச்சு, ஒரு 13 எபிசோட் ஓடிச்சு, அதுவும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்போ வந்துச்சு? வந்து இப்பதான் நான் கடைசியா டைரக்ட் பண்ணது வந்து 2 years பேக் இதுல எஸ்ட்ரோல. 2 years பேக். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி இந்த படம் வேலைகள் ஆரம்பிச்சே வந்து 2 years இருக்கும். ஸோ அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் நான் டிவியில தான் இருந்தேன். அப்புறம் தான் ஏன்னா ஒரு நீண்ட நாள் ஆசை, கண்டிப்பா திரைப்படம் செய்யணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா இருந்தேன். நான் ஷார்ட் ஃபிலிம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தென் யூடியூப்ல வந்து யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் பசங்களாம் ஒரு பெரிய குரூப் இருந்தோம், செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அண்ட் தென் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி டிவி டைரக்டர் ஆகி இப்போ ஒரு டெபியூ டைரக்டரா தியேட்டரிக்கல் ஃபிலிம் முன்னாடியாக போகிறோம். வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து இதில் சின்ன ஒரு கேள்வி இருக்கு. உங்களை பற்றி நான் போய் படிக்கும் போது உங்கள் யூடியூப் உங்களோட யூடியூப் சேனலை போய் பார்த்தேன். உங்களுக்கும் தனியாக யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. ஆனால் அதில் பெரும்பாலும் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் படம் நான் பார்க்கல. அதில் வந்து ஒரு படமா 2 படம் தான் இருக்கு. அதில் வந்து நீங்கள் ஐ திங்க் உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபிலிம் தான் படிச்சிங்களா? நீங்கள் படித்த துறை வந்து அதாவது ஸ்கூலிங் முடிஞ்சு என்ன படிச்சீங்க? ஓகே, எஸ்பிஎம் முடிச்ச கையோட வந்து ஃபிலிம் தான் செய்யணும். ஏன்னா ஃபார்ம் 3லயே வந்து எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, படம் செய்யும் அப்படின்றது ஃபார்ம் 3ல டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபார்ம் 5 முடிச்சதையோட வீட்டில் சொன்னா, ஓகே நான் ஃபிலிம் தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த ஃபார்ம் 3ல வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஒரு படம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு. எந்த படத்தை பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை வந்துச்சு? படத்தை பார்த்து இல்லை, சொந்த படம் தான். அதெல்லாம் வந்து எங்கேயுமே யூடியூப்ல பார்க்க முடியாது. எப்பவுமே வந்து வீட்டுல அப்பா வந்து வாத்தியார், பார்ட் டைமா வந்து ஈவென்ட் வீடியோகிராஃபி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுல கேமராஸ் வந்து சின்ன வயசுல இருந்து கேமராலாம் பார்த்து பழகி அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை தான். அப்பா எடுக்கிற ஈவென்ட் வீடியோ நான் தான் எடிட் பண்ணுவேன், அதாவது 6ஆம் ஆண்டுல இருந்து. ஸோ 12 வயசுலேருந்து அந்த பழக்கம் வந்ததுனால கேமரா இருக்கும்போது தம்பி தங்கச்சிங்க கூட நாங்களே வீட்டில் ஷார்ட் வீடியோக்கு ஒரு கதை எடுத்து போட்டு செஞ்சு எடிட் பண்ணி நாங்களே எங்களுக்குள்ள காமிச்சிக்கிட்டு சொந்தக்காரங்க பார்க்கும்போது அந்த பாராட்டு பிடிச்சி போயிடுச்சு. எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க சொந்தக்காரங்க தான் ஒன்றா இழுத்து விடாமல் சொல்லுவாங்க. என் விஷயத்துல டோட்டலி ராங், நடக்கவே இல்லை. என்ன இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது எல்லாருமே சொன்னது வந்து சொந்தக்காரங்க. எல்லாருமே வந்து பார்த்து நல்லா இருக்கு இன்னும் செய்யுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாராட்டுக்கு எப்பவுமே கலைஞர்களுக்கு வந்து கைத்தட்டு தான்
உந்து சக்தி இல்லையா? ஆமா. ஸோ அதனால அது ஃபார்ம் 3ல இருக்கும்போது ஓகே இது நம்மளுக்கு நல்லா வருது, கதை சொல்ல பிடிச்சிருக்கு, விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இதை செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணது ஃபார்ம் 3. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம் 5 படிச்சு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃபார்ம் 5 முடிச்சோன்னா வீட்டில் சொன்ன கையோட சரி இல்லையே படி, உனக்கு தான் அது நல்லா வருதுன்னு சொல்லிட்டு தடை சொல்லாம ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி இது ஒரு ரிஸ்கான ஜாப் தான். அப்போ அந்த சமயத்துல வந்து வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல, இதுல ஒரு ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்டா அது ஒரு ரிஸ்க் தான், இதுதான் உருவாக்கணும், அது உன்னோட திறமை அப்படின்னு அப்பா விட்டுறாரு. எங்க படிச்சீங்க? MMUல படிச்சேன், MMU சைபர்ஜே. ஓகே. வந்து இப்ப மலேசியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கலைஞர்கள், அதாவது நல்ல நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹப்பே சைபர்ஜேவா தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி லிங்கோப்பிங்ல இருந்தாங்க அண்ட் தென் MMUல இருந்தாங்க. இந்த இடத்துல உள்ள மக்கள் தான் இப்ப வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருக்காங்க. ஸோ அந்த ஏரால அந்த சமயத்துல நானும் அங்க படிச்சது எனக்கு ஒரு யூனிவர்ஸ் கொடுத்தது. ஸோ சஞ்சய் பெருமாள் அங்க படிச்சான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை படிச்சாராங்க? நான் இருக்கும்போது அவர் இல்லை, அவரோட டைம் ஏராவே வேற. அதுக்கப்புறம் அவரு கூட வந்து பட் அவரோட கிளிக்ல இருந்த கண்ணன் தியாகராஜன் எனக்கு படிச்சு கொடுத்திருக்காரு. வீடியோ ப்ரொடக்ஷன் அவர் எனக்கு படிச்சு கொடுத்தாரு. அண்ட் தென் டாக்டர் விமலா பெருமாள் அவங்க எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சு கொடுத்தாங்க. அவங்க எனக்கு அவங்க கிட்ட படிச்சு அதுக்கப்புறம் நிறைய அவங்க கூட ப்ராஜெக்ட்ல வெடிகுண்டு பசங்க ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, குட் குட். சோ நல்ல நல்ல ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, டிகிரி எடுத்துட்டீங்க. இப்போ டிகிரி எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2016 கிராஜுவேட் பண்ணது. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் 14 வருஷம். ஆமா 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த 10 வருஷம் என்ன சார்? அதாவது நீங்க படம் பண்ணதான் படிச்சிருக்கீங்க. ஆனா இந்த படம் பண்றதுக்கே உங்களுக்கு 10 வருஷம் வந்து டைம் பிடிச்சிருக்கு. அந்த 10 வருஷம் கேப்ல வந்து நீங்க என்னென்னலாம் தொழில் பண்ணீங்க, அதோட உங்க ஜேர்னி, இந்த கடைசியா ஒரு படம் நீங்க இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டீங்க இல்லையா? அந்த பயணத்தை பத்தி எங்களுக்கு லைட்டா சிம்பிளா அந்த ஸ்ட்ரகிளை பத்தி சொல்ல முடியுமா? ஸ்ட்ரகிள் வந்து தாண்டி வந்துட்ட பிறகு அதை அனுபவிக்கும் போது பெரிய ஸ்ட்ரகிளா தெரியும். தாண்டி இப்போ ஒரு பாயிண்ட் நிற்கும் போது அதெல்லாம் ஸ்ட்ரகிள்னு அந்த வார்த்தையை பாய்க்கிறதோட அது எல்லாமே ஒரு படிகளாக தான் தெரியுது. ஓகே இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்ச கையோட எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து ஓகே ஒரு வேலைக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போனேன். நான் ஒரு மந்த்லி ஜாப் போனேன். அங்கேயே ஒரு வீடியோ எடிட்டரா இருந்தேன் நான். பட் அது எனக்கு செட் ஆகலன்னு ஒரு 2 மாசத்துக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு செட் ஆகுது, 9 to 5 ஜாப்புக்கு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த 2வது மாசத்துல முடிவு பண்ணி வீட்டில் அதே மாதிரி தான் சொன்னேன், எனக்கு செட் ஆகல, நான் இப்படி போலான்னு இருக்கேன், ஓகேவா உன்னோட வாழ்க்கை மறுபடியும் நீ தான் பாத்துக்கணும் நான் சொன்னேன். நீ முடிவு, உன்னோட வாழ்க்கை நீ முடிவு எடுத்துக்கோ. அந்த ஃப்ரீடம் எப்பவுமே இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க, நம்பிக்கை வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் அந்த கனெக்ஷன்ஸ்லாம் இருந்தனால அதில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டினேன். ஓன் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தேன். ஈவென்ட் வீடியோகிராஃபி அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தார்ல, ஸோ அதனால அது மூலியமா வந்த வாய்ப்புகள் தான் வந்து டிவி எஸ்ட்ரோ. எனக்கு டிவி எஸ்ட்ரோ வாய்ப்பு ஒன்றா தேடி தந்து வந்து டைரக்டர் கார்த்திக் சாமி. ஓகே. ஏன்னா சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு போடுறது வந்து அவர் கண்ணில் பட்டிருக்கு. அதை பார்த்து ஏதோ ஒரு சின்ன இம்ப்ரெஷன் அவருக்கு உருவாயிருக்கு. ஸோ அங்க திகில் ஒண்ணு எடுக்கும் போது அவரு தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளுக்கு வந்து எடுத்தது. ஓகே இவர் செய்வாரு, இவர்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு உள்ளுக்கு இருந்து கால் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே ஒன்னொன்னா டிவி மூலியமா வந்து அது மூலியமா கண்டென்ட் கிரியேஷன்ஸ்லாம் செஞ்சு நெட்வொர்க்ஸ் பெருசாகி பட் படம் வரைக்கும் வந்து நிற்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு, எனக்கு இருக்கு, இந்த அவருக்கு இருக்கு, இங்க பாக்குறவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 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 பெரிய ஒரு தடங்கள் இருக்கும். பிகாஸ் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா அதுக்கு முதல் இன்வெஸ்டர் நம்ம தேடணும். ஃபைனான்ஷியலா நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஃபைனான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும். என்ன அந்த படத்தை வந்து செஞ்சு முடிச்சு ப்ரொடக்ஷன் முடிச்சு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்பி டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தியேட்டர்ல வந்து விளையாடலாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி நடந்துச்சு? பட் அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடந்துச்சு, அது எப்படி ஆக்சுவலாக ஆரம்பிச்சிச்சு? இந்த இரும்பு தோட்டம் வந்து எப்படி வந்து ஆரம்பிச்சது? ஓகே, இந்த நீங்க சொன்ன மாதிரி திரைப்படம் அப்படின்ற ஒன்று உருவாகி அது திரையரங்குல வர்றதுன்றது ஒரு பெரிய போராட்டம். உருவாக்குறது கூட வந்து ஒரு சில நாள் மேனேஜ் பண்ணி உருவாக்கிட முடியும். படம் ரெடியா வச்சு ஷெல்ஃப்ல ஆகி தேட்டருக்கு வராத படங்கள் நிறைய இருக்கு. ஆமா. ஸோ இது தேட்டருக்கு வருது அப்படின்னு சொன்னா அது பின்னால வந்து ஒரு ப்ரொடியூசரோட ஸ்ட்ரகிள் எப்படி பண்றது ஒரு படம் செய்யும் போது தான் எனக்கு தெரியும். நம்ம படம் செய்யாத வரைக்குமே வந்து நம்மளுக்கு இவ்வளவு ஒரு தொகை இருந்தா ஓகே இருந்தா நம்ம ஒரு படம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கோம். பட் உள்ளுக்கு வந்துட்ட பிறகுதான்
அதுக்கு தாண்டியும் எத்தனை வேலைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு இந்த படத்துக்கு வந்திருக்கு. ம். இது அமைஞ்சது வந்து ஃபீனாஸோட உதவி இல்லாமல் அமைஞ்சிருக்காது. ஃபீனாஸ் தான் வந்து மலேசியன் கவர்மெண்ட் தான் வந்து ஃபீனாஸ் மூலியமா வந்து கிராண்ட் கொடுத்தாங்க. ம். அதுவும் வந்து நிறைய ஒரு 170 கம்பெனிஸ் அப்ளை பண்ணி ம். அதுல ஒரு 70 கம்பெனி வந்து 70 கம்பெனிஸ் வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணாங்க. ம். எல்லாத்தையும் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. எல்லாரையும் பிஸ்டேக் சப்மிட் பண்ணணும், எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணணும். ம். அதுல 4 கம்பெனி மட்டும் செலக்ட் பண்ணாங்க. ஓ, ஆமா. அண்ட் இது நாட் ஃபார் இந்தியன்ஸ் ஒன்லி, இது வந்து ஆல் ஓவர் சைனீஸ், மலேஸ் எல்லாருக்கும் சமமானது. ம். ஸோ அதுல ஐ எம் கிளாட் வாட் செலக்டட். வர்றதுக்கு முன்னுக்கே வந்து சில சமயத்துல வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது வந்து நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது, நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இந்த விஷயத்துல அது எனக்கு ரொம்ப உண்மையா இருந்துச்சு. ம். ப்ரொடியூசர்ட் வந்து வெளியே மிஸ்டேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்தான்னு சொன்னேன், சரி இது நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. ம். அவருக்கும் ஒன்று தெரிஞ்சுச்சு. கார்த்திக் அண்ணனும் அதான் சொன்னாரு, ஐயா இது ம். உங்களுக்கு தான் கிடைக்கும்னு தோணுது அப்படின்றது எல்லாருக்கும் அந்த தோணல் இருந்துச்சு. அதே மாதிரி 2 மாசம் கழிச்சு இமெயில் வந்தாலும் ம். அவர் கால் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, ப்ரொடியூசர் கால் பண்ணும்போதே நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல போறாரு. அதே மாதிரி சொன்னாரு. ஸோ அது ஒரு ஷாக்கிங்கா இல்லாம ம். இது நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச விஷயம் ஆச்சு, இதுதான் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்றது அந்த யூனிவர்ஸ் கொடுக்கறது வந்து முன்னுக்கூட்டி அறிவிச்சிருச்சு. ஆமா, ஆமா. ஸோ வீனாஸ் உதவியுடன் நடந்ததுதான் அந்த படம். இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய இப்போ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ம். ட்ரெய்லர்ல காட்டுற அந்த காட்சிகள் குவாலிட்டிக்கு பின்னாடி இருக்கிறது அந்த ஃபண்டிங் தான். அந்த ஃபண்டிங் கொடுத்தது வீனாஸ். அதை தாண்டி ஏவிஎல்டி ப்ரொடக்ஷனும் நிறைய பம்ப் பண்ணிருக்கு. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா ஒரு படம் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த 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 டைம் வந்து தேங்க்யூ ஃபார் ஃபினாஸ், தேங்க்யூ ஃபினாஸ். பிகாஸ் எங்களை போல கலைஞர்களுக்கு ஃபைனான்ஸ்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன படம் கூட பண்ண முடியாது இல்லையா? ஆமா. ஏன்னா சின்ன படம் பண்றது கூட குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைஞ்சு ஒரு 10 இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, நல்ல குவாலிட்டியா கொடுக்க முடியாது. ஸோ இந்த வகையில வந்து இரும்பு தோட்டம் ட்ரெய்லர் யாரெல்லாம் ஒன்று பார்க்கலீங்களோ அப்படியே இந்த பாட்காஸ்ட்டை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போய் அந்த ட்ரெய்லரை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட நான் கேட்க போகிற கேள்விலாம் நீங்கள் பாருங்கள். பிகாஸ் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டுருக்கேன். இந்த ட்ரெய்லர் நீங்களும் பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அந்த ட்ரெய்லரில் வந்து. பிகாஸ் நம்ம பொதுவாகவே மலேசியா படம்னு வந்துட்டாலே அதில் கலகிறடிங்க ஃபர்ஸ்ட் என்னடா படம் மாதிரி இல்லையே, ட்ராமா மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே வந்து இது நல்ல படம்டா அப்படின்னு காமிச்சிட்டாரு நம்ம ஜேடிஎஃப். ஸோ நீங்கள் போய் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துட்டு இந்த பாட்காஸ்ட்டை பாருங்க. ஸோ அடுத்தது வந்து எஸ் தேங்க்யூ ஃபார் ஃபினாஸ். ஸோ அதோட அந்த உதவியோட ஏவிஎல்டியும் இதில் ப்ரொடக்ஷன் வந்து பம்ப் பண்ணி அவங்க வந்து இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக எடுத்து முடிச்சதுக்கு ஏவிஎல்டிக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த மாதிரி திரைப்படங்கள் மீண்டும் மீண்டும் மலேசியாவில் வந்து வந்துட்டே இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு அதாவது நீங்களும் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. சஞ்சய் பெருமாள் எடுத்திருக்காரு, நல்ல படம் எடுத்திருக்காரு. கார்த்திக் ஷாமன் நல்ல படம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நல்ல படமே கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம படத்தையும் தைரியமாக நம்ம எடுக்கலாம். இன்வெஸ்டர் நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எல்லாருமே படம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் நம்ம பயப்பட மாட்டோம். இல்லை நம்ம படம் எடுத்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இரும்பு தோட்டம் அதோட நீங்க தான் எழுதுனீங்களா? ஆமா. ஓகே. எப்பவுமே ஒரு படத்துக்கு படம் பண்றதெல்லாம் ஓகே தான், ப்ரொடக்ஷன் வாய்ஸ் ஓகே. ஆனால் அதெல்லாம் அதுக்கு முன்னுக்கு வந்து ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ரைட்டிங் அது எப்படி நடந்தது? இந்த தாட் எங்கேருந்து வந்துச்சு? எப்படி ஆரம்பிச்சிங்க சொல்லுங்க. என்னுடைய நம்பிக்கை அப்படின்றது என்னன்னா, ஒரு படம்ன்றது இட்ஸ் அ லிவிங் என்டிட்டி பை இட்ஸ். ஒரு திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், அது உருவாக்கம் அடைந்த பிறகு அதுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு. அது ஒரு லிவிங் என்டிட்டி. அது நம்மள்ட்ட ஆக்சுவலி பேசும். அது உருவாகிறதுக்கு நம்மளை எல்லாத்தையும் பாய்த்துக்கும். ஸோ இந்த இரும்பு தோட்டம் அப்படின்ற படம் எங்களை செலக்ட் பண்ணும். அது உருவாகிறதுக்கு ஜெகன் ஜான் பீட்டர் அவர் வேணும். அவர் தான் வந்து ஏவிஎல்டி ப்ரொடக்ஷன். நான் வேணும், இவங்க எல்லாருமே வேணும், இந்த ஆக்டர் வேணும் அப்படின்றத இது யூனிவர்ஸ் வந்து அதுவாக வந்து எங்களை செலக்ட் பண்ணி எடுத்துருச்சு. இந்த டைட்டில் கூட வந்து நான் கதை எழுதி யோசிக்கிறேன். ஒன்னா டைட்டில் வந்துருச்சு. கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், நானும் என் கூட்டாளி பேசிக்கிட்டேன். நானும் எப்பவுமே என்னோட பார்ட்னர் டைம் அப்படின்னு சொல்லிட்டா விஷ்ணு அத்தியப்பன்னு சொல்லிட்டு அவரும் நான் தான் நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு நாளைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒன்று வந்துச்சு, இரும்பு தோட்டம்னு இருந்துச்சு. அடுத்த 10 செகண்ட்ஸ்ல ஒரு கதை வந்துச்சு. அப்போ சொன்னேன் இரும்பு தோட்டமும் ஒரு ஐடியா, இதுதான் ஐடியா லைன் அப்படின்னு சொன்னேன். அங்கேயே கதை சொன்னாலும் நல்லா இருக்குது, டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்து டெவலப் பண்ணோம். ஆனா அப்போ வந்து இந்த ஃபீனாஸோ இந்த ப்ரொடியூசரோ யாருமே வரல, அந்த பிக்சர்ல வரல.
இந்த கதை வந்த ஒரு 1.5 மாசத்துல இவங்க எல்லாம் பிக்சர்ல வர ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு கிராண்ட் இது வருது லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அண்ணன் கால் பண்ணாரு. ப்ரொடியூசர் கால் பண்ணுவாரு சொன்னாங்க. ப்ரொடியூசர் கால் பண்ணாரு, கதை இருக்கான்னு கேட்டாரு. உடனே இரும்பு தோட்டம்னு ஒரு கதை இருக்கு சார், கேட்குறீங்களான்னு கேட்குறீங்களான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கார்த்திக் அண்ணனும் வந்து நிறைய இன்புட் கொடுத்தாரு. கதை இன்னும் வளர்ந்தது. சின்ன படமும் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஏன்னா அவரும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர், ஏவிஎல்டியும் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் செய்கிறாங்க. இதுக்கு முன்னுக்கு C4 சிந்தா வந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு முழு நீள திரைப்படம் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறது இதான் முதல். ஸோ அவரு கால் பண்ணி சொல்லிட்ட பிறகு நான் கதையை டெவலப் பண்ணுறதுக்கே வந்து அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க் இன்னும் போல, கதையை முழுசா ஒன்றா டெவலப் பண்ணி சொல்றதுக்கே வந்து நான் அவர்கிட்ட டைம் கேட்டேன். எனக்கு 1 மாசம் டைம் வேணும். அதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்ட பிறகு கதையை சொன்னேன். ஓகேயா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து நாட் ஃபுல் டைம் ப்ரொடியூசர். அவர் கஸ்டம்ல வந்து JV கஸ்டம்ல ஒரு பெரிய பதவியில் இருக்காரு. அவரு அதுக்கு முன்னுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கிரைம்ன்றது அவருக்கும் ரொம்ப பிடிக்கும், இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே. ஸோ இது எல்லாமே அமைஞ்சு வந்துருச்சு. சரி ப்ரொசீட் பண்ணலாம், எனக்கு ரொம்ப கதை நல்லா பிடிச்சிருக்கு, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, நல்லா டைம் எடுத்துங்க, எவ்வளோ டைம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. நம்ம வந்து ஓகே, வீனாஸ்ல இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் ஓடுறதுலாம் கொஞ்சம் சில மாதங்கள் இருக்கு, அதுக்குள்ள ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணா ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த டைமும் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கான எந்த ஒரு ரஷ்ஷிங்கும் இல்லாம நல்லா டைம் எடுத்து தான் எழுதுனேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து கடையில் உட்காந்தீங்க, டக்குனு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த ஐடியா கிடைக்கிறதுக்கும் அப்போ டக்குனு 1 மாசத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபண்டு வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்ச பிறகு நீங்க வந்து எழுத ஆரம்பிச்சு இருக்கிற கதையை வந்து கதை ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்டாரு. ஆல்ரெடி நம்ம ஒரு கதையை இப்பதான் ஃப்ரெஷ்ஷா மைண்ட் ரொம்ப இருக்கு, ரொம்ப ஒரு கதையே அந்த கதை வந்த மாதிரி இருந்துச்சு. புரியுது. என்னன்னா ரொம்ப புதிய கதை அது உங்களுக்கு அப்பதான் வந்துச்சு. அது தொடர்ந்து அந்த வாய்ப்பும் வந்து அப்படியே கூட வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த கதை ஃபுல்லா எழுதி முடிக்க உங்களுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுச்சு? நான் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து நான் ஒரு ஏறக்குறைய 70 நாள் எடுத்துக்கிட்டேன். 70 days, 2 மாசம் எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா அதுக்கு முன்னுக்கே வந்து கதை டெவலப் பண்ணிடுச்சு, கதையோட லைன்ஸ் பீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது ஸ்கிரிப்டா பேப்பர்ல இருக்கிறதுக்கு 70 days. எங்க போனீங்க ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு? என்னோட வீடு தான். சைபஜியா தனியா தலைமையில இருந்தேன், ஃபேமிலி கூட இருந்தேன். இப்போ நான் ஃபேமிலி கூட இருக்கேன். பட் நான் தனிமையா ஒரு வீட்டுல தனியா இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. காலையில உட்காருவேன், ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் எழுதுவேன். எழுதிட்டு திருப்பி சாயந்தரம் வந்து அந்த 3 சீன் நல்லா இருக்கான்னு பார்ப்பேன். அந்த ஃப்ளோலயே இருந்தா தான் திருப்பி கிடைக்கும். திருப்பி ஐடியா கிடைக்கல அப்படின்னு சொன்னா வச்சுட்டு வெளியே போயிடும். அப்படியே காலேஜ் எடுத்து ரவுண்ட் அடிச்சு திருப்பி வந்துட்டு எப்போ வரும் ஐடியா வரும்னு சொல்ல முடியாது. ராத்திரி 2 மணிக்கு வரும், திடீர்னு 3 மணிக்கு வரும். எனக்கு கதை பீட்ஸ் இருக்கு, அது சீனா இறக்குறது அதோட இன்னும் பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அதை எழுதுறதுக்கு தான் அந்த 70 days. சப்போஸ்லி வந்து பீட்ஸை வச்சு அப்படியே அடிச்சுட்டே இருந்தா 10 நாள் ஆக்சுவலி ஒரு கதையை எழுதி முடிச்சிடலாம். ஏன்னா தேவர் மகன் ஸ்கிரீன் பிளேலாம் அவர் 7 நாள் எழுதினாரு. ஸோ இது எனக்கு முதல் படம் அப்படின்றதுனால எங்கேயும் சொதப்பிடக்கூடாது, நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்லை. அதுவே அவர் சொன்னாரு, டெய்லி ஒன்னு எழுதுனதான் 1 வருஷம் கழிச்சு உன்னால எழுத முடியும். ஸோ நம்மளுக்கு இது ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போது நான் நல்லா நான் 7 நாள்ல இருந்ததை 70 நாள் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க எழுதுறீங்க, உங்களுக்கு வந்து எழுதாத போது என்ன பண்ணுவீங்க? இப்போ வெளியே போறோம்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை தவிர்த்து ஏதாவது படம் பார்ப்பீங்களா, இல்லை புக் படிப்பீங்களா? எது வந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்துச்சு அந்த எழுதுறதுக்கு? புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் எனக்கு வந்து அதான் படிக்கிறது, அதனால தான் படம் எடுக்க வேண்டாம். புத்தகம் எழுத்தாளர் நிறைய விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்கும், படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் நிறைய படம் பார்ப்பேன். இப்போ கூட டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்கலன்னா எனக்கு வந்து சரியா தூக்கம் வராது. பட் பட வேலைகள் நிறைய, இப்போ சொந்த படத்தோட வேலைகள் நிறைய இருக்கிறதுனால அதுக்கான டைம் இல்லாம போயிடுச்சு. பட் அதுக்கு முன்னுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற சமயத்துல நான் படங்கள் பார்க்கணும். கதை ஆரம்பத்துல இருக்கும்போது நிறைய படங்கள் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கிரிப்ட் எழுதும் போது நான் ஏன் படங்கள் பார்க்கறத தவிர்த்துனா எதுவுமே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரிஜினாலிட்டி அப்படின்றது வந்து எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக படங்கள் வந்து அந்த ஒரு 2 மாசம் அந்த 60 நாட்கள்ல வந்து படங்கள் பார்க்கறத தவிர்த்துட்டேன். சரி, நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து பிடித்த படங்கள் நிறைய இருக்கும், அது எல்லாமே நம்ம மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. எப்படி இருந்தாலும் உள்ளுக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல அது இருக்கும், எழுதும் போது அது வந்துடும். அதை நம்ம இப்பயே நம்ம ஒரு படமா எழுதி நம்ம பார்த்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு எழுதணும்னா அந்த சீன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். இப்போ நான் படம் பார்க்காம தவிர்த்து அது ஆக்டிவிட்டிஸ் நேச்சர் எனக்கு பிடிக்கும். அதனால வெளியே போவேன், பார்த்தவங்க ஆளுங்களை பார்ப்பேன், கடையில உட்காந்து சும்மா ஆளுங்களை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் எப்பவுமே பிலீவ் பண்ற விஷயம், எல்லா ஐடியாஸும் காத்துல இருக்கு, நம்ம அதை ரிசீவ் பண்றது ரெடியா இருந்தோம்னா அதுவா நமக்கு வந்துடும். ஸோ இப்போ எழுதுறதுல வந்து சில பேருக்கு வந்து
எழுத உட்காருவாங்க, பட் எழுத வராதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் வந்து லேசியா இருப்பாங்க. பட் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எழுதுறதுக்கு என்ன பிரச்சனை? ஓகே. இப்போ வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. முன்ன வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கையில் எழுதிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய சாஃப்ட்வேர் வந்துச்சுனால நம்ம ஒன்னொன்னா அடிக்க நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வந்து எப்படி ஒரு சீன் அடிச்சு முடிச்சுட்டு அது முன்னுக்கு போடணுமா பின்னாடி போடணுமான்றது டக்குன்னு வேகமாவே பண்ணிடலாம். அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அடிக்கும் போதே நம்ம எவ்வளவு அடிச்சிடும், இது எவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்றத காட்டுறதுக்கான விஷயங்களும் அங்கேயே வந்துருச்சு. இது எத்தனை மணி நேரம் படம் ஆயிட்டு இருக்கு, நீங்க எழுத அந்த டைம் காட்டும். ஓகே, இந்த மாதிரி டூல்ஸ் ஆக்சுவலி இருக்கு, நிறைய வந்துருச்சு. ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நான் சொல்றேன், ஓகே, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு உதவியா இருக்கும். செல்டெக்ஸ் நான் யூஸ் பண்ணது செல்டெக்ஸ். ஓகே, so but you need to pay for that. Celtex is a free tool. Oh, okay. எல்லாமே இருக்கும். Celtex is licensed and free. Okay. And then Final Draft இருக்கு. Final Draft இப்போ 12 வரைக்கும் வந்துருச்சு. அது வந்து paid tool. ஆமா. நான் Celtex யூஸ் பண்ணிருக்கேன் and Final Draft யூஸ் பண்ணிருக்கேன். ரெண்டுமே நல்ல டூல் தான். இதை யூஸ் பண்ணா நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டோட அழகா அடிக்கிறதுக்கு உதவி செய்யும். சரி. இப்போ ரைட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1 ஆக்ட் 2 ஆக்ட் 3 சொல்றாங்க. அப்புறம் 5 ஆக்ட் இருக்கு சொல்றாங்க. சில பேர் பேசும்போது 7 ஆக்ட்லாம் இருக்கு. இப்போ இதுல எந்த ஆக்ட்ல நீங்க இந்த படத்தை பண்ணிருக்கீங்க? இரும்பு தோட்டத்தை எந்த ஆக்ட்ல பண்ணிருக்கீங்க? 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான் பேசிக்கா. 3 ஆக்ட் 5 ஆக்ட்லாம் போகலாம். ஒரு கிரைம்க்கு 5 ஆக்ட்லாம் போகும்போது இன்னும் நல்லா இருக்கும். பட் நான் பேசிக்கா 3 ஆக்ட்ல தான் பண்ணேன். சரி, ஏன்னா நம்ம பேசிக்கான விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து ரைட்டிங் வந்து ஃபாலோ பண்ணணும். சரி, பட் நான் எழுதும் போது இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் ஆக்ட் முடியணும், இது வரைக்குமே செகண்ட் ஆரம்பிக்கணும்ன்ற எதுவுமே நான் மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இது நம்மளுக்கு சப்கான்சியஸ்லி தெரியும் அப்படின்ற நம்பிக்கை. ஓகே, ஸோ கதை எழுதும்போது ஃப்ளோ இப்படிதான். ஓகே, ஒரு கதை நம்மளால சொல்ல முயற்சித்தாலே இது ஃப்ளோவா இப்படி வந்துடும். எழுதும் போது நான் வந்து எதுவுமே வந்து இது ஆக்ட் 1 ஆக்ட் 2 சொல்லிட்டு நான் பிரிக்கிறேன். ஒரு கதையை வந்து சொன்னாலே இது வந்து ஆக்ட் 1 ஆக்ட் 2 ஆக்ட் 3ல வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எழுதுனதுதான். எழுதி முடிச்சிட்ட பிறகு அந்த டைமிங் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட். ஓகே, இந்த சீன் வந்து இது தள்ளி பின்னாடி இருக்க பிறகு இது முன்னுக்கு வரணும், எந்த சீனை வெட்டணும். நான் எழுதின ஆரம்பத்துல எழுதின படம் வந்து ரொம்ப நீளமான படம். இப்ப இருக்கிற ரன் டைமோட இன்னும் கூட. ஓகே, இப்போ ரன் டைம் எவ்வளவு? இப்போ ரன் டைம் வந்து 154 மினிட்ஸ். அதாவது கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு மேல கொஞ்சம். இல்ல 154 மினிட்ஸ். சாரி, நான் சாலா போடுறேன். 1 ஹவர் 54 நிமிஷம். ஓ சரி, 2 ஹவர் குறைவு. சரி, 1 ஹவர் 54 நிமிஷம். ஆரம்பத்தில் எழுதுனதுக்கான 2.5 மணி நேரம். ஓ சரி, பாடல்கள் இல்லாம. படத்துல என்ன பாடல்களுக்கு அதெல்லாம் இல்ல. அது இல்லாம 2.5 மணி நேரம் படம் வந்து எழுதி முடிச்சாலும் கரெக்டா பார்த்து கரெக்டா இருக்கும் 2.5 மணி நேரம் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி நிறைய டிராஃப்ட்ஸ். இப்ப கதையா வந்திருக்கிறது வந்து 14வது டிராஃப்ட். இப்ப படமா வந்திருக்கிறது. ஆரம்பத்துல இருந்து ஒன்னொன்னா மாத்தி தேவையில்லாத சீன்ஸை தூக்கி சில சீன்ஸை மெர்ஜ் பண்ணி அப்படி எப்படி ஆனது 14வது டிராஃப்ட் தான் வந்து இப்ப படமாயிருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த டிராஃப்ட்லாம் சொல்றீங்க இல்லையா, அந்த டிராஃப்ட் வந்து நீங்களே படிச்சு நீங்களே அது வந்து கரெக்ட் பண்ணுவீங்களா, இல்லை யாராச்சும் கொடுத்து, இல்லை உங்க நம்பர் ஒருத்தர் சொன்னீங்களா, அவரும் கூட இருந்தாரா? யார் இந்த ப்ராசஸ்ல இருந்தா? ஃபர்ஸ்ட் 3 டிராஃப்ட்ஸ் வந்து நானே படிச்சு மாத்துவேன். 3வது டிராஃப்ட்க்கு அப்புறம் தான் வந்து நான் நண்பர்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சேன். கதையை வந்து ஆக்சுவலி கொடுத்து சொல்றதோட எனக்கு சொல்ல பிடிக்கும். அதனால வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை உட்காந்து நான், என் நண்பர், தம்பி எல்லாரும் உட்கார வச்சு கதை சொன்னேன். ஒரு சீனா சொன்னேன். சீன்லாம் அதை கேட்கறதுக்கே வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு சீனா சொல்லி முடிச்சுட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வந்திருக்கும். கதை புத்தகம் படிக்கும் போது ஒரு வரும்போது அந்த மாதிரி விஷுவலைசேஷன் வந்தோன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இது இம்ப்ரெஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு எது இதுக்கெல்லாம் அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, எது இதுக்கெல்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஒவ்வொரு கேள்விகளாக கேட்க அந்த கேள்விகளை திருத்தி 4வது 5வது டிராஃப்ட் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இப்போ என்னோட ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்ததா இருக்கட்டும், கார்த்திக் ஷாமன்கிட்ட கொடுத்த சில இன்னும் தெரிஞ்ச எழுத்தாளர்களாக இருக்காங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்தேன். படிச்சுட்டாங்க, சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆளாக சொல்ற இதை வச்சு உருவானது தான் 10வது ஸ்கிரிப்ட் வரும்போது 10வது டிராஃப்ட் வரும்போது தெரிஞ்சிருச்சு. ஓகே, படம் இப்போ நல்லா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கிட்ட போகும்போது ஒரு சில சின்ன கரெக்ஷன் செஞ்சிருந்தோம். அன்டில் ஷூட்டிங் ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு வரைக்குமே வந்து 5 நாள் முன்னுக்கு வரைக்குமே ஒரு கேரக்டர் வந்து எங்களுக்கு சரியான அதுக்கான அந்த கேள்வி வந்து பூர்த்தி அடையும்.
ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து இந்த கேரக்டர் ஒரு விஷயம் இதுல செய்யுதுன்னா ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த ஏன்ற கேள்வி ஒரு கேள்வியா இருக்கு, 3 கேள்வி அதுக்கு இருக்கும். ஏன்னு ஒரு கேள்விக்கு பதில் இருந்துச்சுன்னா சரி இந்த பதிலுக்கு ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சு இதுக்கும் இன்னொரு ஏன்னு ஒண்ணு வைக்கணும் அப்படின்றது வந்து கார்த்திகேயன் ஆக்சுவலி சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். இந்த வாய்ன்றது 3 வாய் எப்பவுமே வச்சுக்கணும். சோ அதனாலதான் ஒவ்வொரு கேரக்டர் பின்னாடியும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். படத்துல பார்க்காத ஸ்டோரிஸ் இருக்கும். ஒரு கேரக்டர் எழுதிருக்கோம்னா சீன்ல வந்து ஒண்ணு இருக்கும், அது இல்லாம அந்த கேரக்டருக்கு பின்னாடி நிறைய லேயர்ஸ் இருக்கும். சோ அந்த லேயர்ஸை பூர்த்தி செஞ்சுதான் கடைசியா ஸ்கிரிப்டா வந்தது. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா? ஒரு எழுத்தாளர் இருக்கு, நீங்க வந்து ரைட் பண்றதுக்கு இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் வந்து எழுத வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா சமயத்தில் வந்து எனக்கு சமயத்தில் எழுதுவேன், ஐடியா வரும், ஆனால் அதை உடனே எழுதிட மாட்டேன். உடனே வந்து ஒரு பேஜை ஃபுல்லாக முடிச்சிட மாட்டேன். சமயத்தில் எங்கேயாச்சும் மாட்டிக்கணும் உடனே. இது இந்த சீன் வந்து இல்லை, இந்த கேரக்டர் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லையா, இவன் ஒரு விஷயம் செய்யறானாக்கா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லையா, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த ஹுக்கிங் பாயிண்ட் தான் தேடிக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் போட்டு வச்சுட்டு நான் ஏதோ வேலை செய்வேன், எனக்கு வேலை வந்துடும். ஸோ அது எழுதுறதுக்கே வந்து பல மாதங்கள் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் ஸ்டைலு, அதோட உங்களோட ஸ்டைல் எப்படி, இல்லை அதில் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சா இந்த இரும்பு தோட்டம் எழுதுறதுக்கு? ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் எடுத்தானோ அப்படியே கடற்கடல் வந்துடாது. நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பிளாக்கிங் நடக்கும். அப்கோர்ஸ் எனக்கு பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து நான் இமேஜின் பண்ணும்போது ஒரு சில சீன்ஸ் மட்டும் எனக்கு வந்து தெரியும். ஓகே, இது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காப் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு 8 காப் பில்லர்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஸோ அந்தந்த சீன்ஸ்லாம் வந்து அது மட்டும் எனக்கு வந்து ஸ்கிரிப்டா அந்த சீனா டைலாக்கா என்ன வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ நான் எழுதும் போது நன்லினியர் தான் எழுதுவேன். ஆரம்பத்துலேயே வந்து ஓகே 1வது சீன் 2வது சீன் எழுதிருக்கேன்னா எனக்கு பிடிச்ச சீன் ஒன்று இருக்கு நான் யோசிச்சு வச்சிருக்கேன்னா அதையும் எழுதிடணும்னு சொல்லிட்டு அது மேபி அது 50வது சீனாக இருக்கும் இல்லை 60வது சீனாக இருக்கும், அதை போய் எழுதிடுவேன். ஓகே இந்த சீன் இங்கே வரப்போகுது, முடியும் போது ஆக்சுவலி இந்த டைலாக் தான் சொல்லணும். அந்த டயலாக் மட்டும் ஞாபகம் இருக்கும், அந்த சீன் தெரியாது. ஓகே, அந்த சீன் எப்படி ஆரம்பிக்கும் போது தெரியாது. அந்த டயலாக் மட்டும் உங்களுக்கு இன்ஸ்பயர் இருக்கும். இந்த டயலாக் வைக்கலாம், இந்த டயலாக் மட்டும் இந்த சீன்ல இதை சொல்லி தான் முடிக்கணும். ஓ சரி. அப்படி இந்த படத்துல இருந்து அப்படி ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த படத்தை ஆரம்பிக்கிற முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் லிங்க் ஆகும். ஓ, முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க, ஸ்கிரிப்ட் அதாவது டயலாக் வாய்ஸ், முதல் வார்த்தை அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, கடைசி வார்த்தை இதுல முடிக்கிறாரு அப்படின்றது நல்லா கவனிச்சிங்கன்னா அதுக்கே வந்து நான் வந்து இதைதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சது. அதை நான் எழுதி முடிச்சிடவே யோசிப்பேன். ஓகே இது ப்ரொடியூசர் காமிக்கும் போது இது வேணும்னு சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஏன்னா முதல் வார்த்தையை வந்து முடிவுன்ற ஒரு வார்த்தை. ஓகே, இந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறோம், டயலாக் சொல்லும் போது முடிவுன்னு வேண்டாம் ஒரு இதுல ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். இதை நான் எழுதும் போது யோசிக்கல, அதை கொடுக்கும் போது யோசிச்சேன் இது எது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னா. ஆனா அதெல்லாம் சொல்லல. அது ஏன்னா அவரும் ஒரு தமிழ் பற்றாரு, அவருக்கு நல்ல தமிழ் பிடிக்கும், அவர் எழுத்தாளர், கவிதைலாம் நல்லா எழுதுவாரு, பாடல் ஆசிரியர் வேற. ஸோ ஜெகன் ஜான் பீட்டர் அவர் நிறைய மனுஷ தமிழ் பாடல்கள் எழுதியிருக்காரு. ஸோ அந்த வகையில வந்து அந்த ஸ்கிரிப்ட்லயும் டயலாக்லயும் வந்து பெரிய மாறுதல்கள் இது கொடுக்கல, இது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ரசிச்சாரு. ஸோ அந்த மாதிரி டயலாக் சொன்னது வந்துடும், அப்புறம் தான் சீன் வரும். சில இடத்துல சீன் தெரியும், என்ன நடக்குது, என்ன பேச போறாங்கன்னு தெரியாது. ஸோ சீனை மட்டும் அடிச்சிடுவோம், டயலாக்லாம் வந்து கூசம் மாட்டுருவோம், எம்டியா விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பேசியிருப்பாங்க. ஏன்னா நானே தான் அந்த லேடி கேரக்டரா இருக்கணும், நானே தான் அந்த ஒவ்வொரு எழுத்தாளரும் எல்லா கேரக்டராகவும் வாழணும். ஸோ அந்த கேரக்டராக வாழ்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்றது வந்து சில சமயத்துல வந்து ரஹீம்ன்றது வந்து என்னோட கதை, ரஹீம் என் ஈஸ்வரன் தான் வந்து இந்த கதையோட முக்கியமான கேரக்டர். அண்ட் தென் பூங்கொடி அப்படின்ற ஒரு கேரக்டர், இளம்பருதி அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரோட ஷூலையும் நான் போய் உட்காந்துடுறதுக்கு ஒரு நாள்ல காலையில் ரஹீமோட சீன் எழுதிட்டு இருக்கேன்னா அங்கேருந்து இளம்பருதி தாவறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இளம்பருதி நான் பின்னாடி தூக்கி போட்டுருவேன், இப்போ வர நான் இளம்பருதிக்கு பின்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் அங்கங்க நன்லினரை எழுதிட்டு இந்த சீனுக்கும் நடுவில் என்ன நடந்தா சிறப்பா இருக்கும், இந்த சீன்ல இருந்து இங்க போறதுக்கு இவன் என்னென்னலாம் செய்யணும் இங்க. ஏன்னா இங்க வந்து சாந்தமா இருக்கிறவங்க முன்னுக்கு சீன்ல அப்பதான் அவன் கோவப்பட்டு இருக்கான், அப்ப இவன் சாந்தமா மாறணும்னா நடுவில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான். ரஹீமோட பயணம் இங்கேருந்து இங்க வர்றதுக்கு அவன் யார சந்திக்கிறான், இவன் சந்திக்கிறது இந்த சந்திக்கிற ஒரு ஆளோட கதையும் தனியா போயிட்டு இருக்கும். இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஒரு முக்கோண காதல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஒரு முக்கோணம் இருக்கு, ஆனா அதுல அந்த காதல் எங்க இருக்குன்றது நீங்க பார்த்தா தெரியும்.
இது முக்கோண காதல்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ஒரு முக்கோணம் இருக்கு. ஓகே ஓகே. அதுல காதலும் இருக்கு, ஆனா அது முக்கோண காதல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கதையும் இல்லை, சப்ளோட்டா பின்னாடி வச்சிருக்கோம் கிரைம் ஸ்டோரியில. ஸோ அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் உருவான விதம். ஸ்கிரிப்ட் வந்து லீனியரா எனக்கு வராது, நான் லீனியரா எழுதி அது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பல கேள்விக்கு விடை சொல்லிட்ட பிறகு உருவானது தான். இப்போ இந்த படம் வந்து நான் லீனியரா லீனியரா? லீனியர் படம் தான். லீனியர் படம் தான். குரோனாலஜிக்கலி வரிசையா தான் நடக்கும். எதுவுமே முன்னாடி நீங்க எழுதும் போது தான் வந்து நான் லீனியரா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தோன்றதை எழுதுறீங்க. ஆக்சுவலா அப்ப நீங்க சொல்லும் போது காட்சி அமைப்புகள் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லும் போது நன்னியராவும் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, அது பார்க்கறவங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து கேட்கலான்னு தோணுது. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம். இந்த ட்ரெய்லரை மையப்படுத்தி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, சீனியை வந்து போட்டிருக்காங்க. சீனியை ஏன் போட்டிருக்காங்கன்னா, அந்த என்ன சொல்றது, அந்த மார்க்ஸை வந்து மறைக்கிறதுக்கு வந்து சீனியை வந்து போட்டுருதா அந்த ட்ரெய்லரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தகவல்லாம் வந்து நீங்க செவே டிஸ்கவர் பண்றீங்களா, இல்லை ஏதாவது படத்துல பார்த்து அடிக்கிறீங்களா? ஓகே, என்ன என்ன சரிங்க. ஓகே ஓகே. அந்த சீனி மேட்டரை நீங்க கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு அது வந்து ஒரு ஒரு புது டெக்னிக் தான் அது வந்து. ஆனா படத்துல சொல்றதுக்கு புது டெக்னிக்கா இருந்தாலும் இது வந்து நடந்திருக்கு. எப்படி இந்த விஷயங்கள் எனக்கு தெரியும்னா, 20 வருஷமா இந்தியாவில ஃபாரன்சிக் ஆஃபீஸரா இருந்த ஒருத்தரை நான் சந்திச்சேன். அவர் வந்து இங்க இப்ப லெக்சரரா இருக்காரு, கிரிமினாலஜி படிச்சு கொடுத்துருக்காரு. ஓகே. ப்ரொஃபசர் நடராஜமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கூகுள் ஸ்காலர். அதாவது ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு ஒருத்தனை எப்படி கண்டுபிடிக்கிறது, தம்பிரிண்ட்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தன் அப்படின்றத வந்து அவர் 200 ஆர்டிகல்ஸ் மேல கூகுள் ஸ்காலர் ஆர்டிகல்ஸ் இருக்கு. அவரை நான் வந்து தற்செயல ஒரு நிகழ்ச்சி மூலமா சந்திச்சேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது அவர் காமிச்ச ப்ரெசன்டேஷன்ஸ். நான் அவரை சந்திச்சு, நான் ஒரு கதை எழுதணும் சார், எனக்கு வந்து ஒரு கொலை இருக்கு, பட் உங்களோட அனுபவங்கள் எனக்கு தேவைப்படுது, நீங்க பார்த்த கேசஸ்ல வித்தியாசமான கேசஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட உட்காந்து எத்தனையோ மணிக்கணக்காக நான் பேசியிருந்தேன். நிறைய கேசஸ் சொன்னாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேட்டர் இந்த சுகர் மேட்டர். அதுதான் படத்துல வந்து ஓகே இந்த டெக்னிக் இன்ஸ்பயர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட அனுமதியோட இதை நான் வந்து இங்க யூஸ் பண்ணுவேன் சார் சொல்லிட்டு அவர்கிட்ட அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா கேட்டு, ஸோ ஒரு ரியல் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுனதான் இந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உள்ள போட்டிருக்காங்க. புரியுது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம்ல, நம்ம அதுல இருந்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த யார் சொன்னீங்க, அவரு ப்ரொஃபசர் நடராஜமூர்த்தி, அவரை ஹானர் பண்ணணுன்றதுக்காகவே படத்துல வந்து ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வந்து சுமதி நடராஜா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். ஓகே, ஒரே. ஸோ சார் என்ன சொல்றது, இதெல்லாம் தான் ஒரு ஃபிலிம் மேக்கரா நம்மளுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் இல்லையா? இப்போ நீங்க என்னைக்காச்சும் வந்து நினைச்சு பார்த்துருக்கீங்களா, யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், நம்ம வந்து சீக்கிரமா பண்ணிடணும். இப்போ ஏன் இதை நான் கேட்குறேன்னா, நீங்க வந்து படிச்சு முடிச்சு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து டிவியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஈவெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்னைக்காச்சும் அந்த 10 வருஷத்தில் என்னைக்காச்சும் வந்து உங்களுக்கு தோணியிருக்கா, வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், நம்ம சீக்கிரமாக பண்ணிடணும், வயசு ஏறிக்கிட்டே இருக்கு, நம்ம சீக்கிரமாக பண்ணிடணும், உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை, தோணுதில்லை. என்ன காரணம்? டைம் என்னை பொறுத்த வரைக்கும் டைம்ன்றது வந்து ஒரு நொடி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிறது. இந்த நொடி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்றது. நாளைக்குன்ற ஒரு நாள் இல்லை, இந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம மறுபடியும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காலையில் நம்ம எந்திரிக்கிறோம், சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த நாள் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் நம்மளுக்கு வந்து புது சான்ஸ் கிடைக்குது, இந்த நாள் நீ வேற மாதிரி வாழ்ந்துப்பாரு அப்படின்னு. ஸோ டைம் இஸ் இன்ஃபினிட். ஒரு நாள் நம்மளுக்கு இருக்கு, அடுத்த நாள் நம்மளுக்கு இருக்குன்னா அதை புதுசா அந்த நாள் என்ன செய்ய போறோன்றது தான் நான் யோசிச்சு வாழ்ந்துருக்கேன். அதனால வந்து அந்த டைமை பத்தி இருக்கிற கவலையே எனக்கு இல்லை. இது இப்ப நடக்குமா, நாளைக்கு வந்துருமா, இவ்வளோ டைம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது எவ்ரிடே ரீசெட் ஆகிட்டு இருக்கு, எவ்ரிடே நமக்கு புது சான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு, செய்வோமே அப்படின்றது என்னோட கான்செப்ட். ஓகே, நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்சரா இருக்கு. சரி, இப்போ நீங்க வந்து ஒரு இரும்பு தோட்டம்னு ஒரு படம் பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப கிரைம் சப்ஜெக்ட் உள்ள ஒரு படம். பட் உங்களுக்குள்ள ஜேடிஎஃப்குள்ள ஹியூமர் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா. சொல்லுங்க. ஹியூமர் இருந்தா தான் கிரைம் செய்ய முடியும் நானு. சரி, பட் கிரைம் ஸ்டோரி இப்ப நான் எதுவுமே காமெடி அங்க பார்க்கவே இல்லை. இந்த ட்ரெய்லர் கூட நான் காமெடி பெருசா பார்க்கல. ஸோ உங்களுக்குள்ள ஹியூமர் வந்து ஏன் வந்து ஆக்சுவலா ஹவு யூ டிட் கிரைம் ஸ்டோரி, பிகாஸ் யூ ஆர் அ ஹியூமர் பர்சன். பட் எப்படி வந்து நீங்க ஒரு கிரைம் ஸ்டோரி வந்து உங்க மைண்டுக்கு வந்து? ஆக்சுவலி நம்ம எப்பவுமே நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் நான் தேடுறது. எது நம்ம தேடுறோம் நம்மள்ட்ட இல்லாதது.
நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம தேடவே மாட்டோம். ஸோ ஹியூமர் அதிகமாக இருக்கிறவங்க எப்பவுமே வந்து வித்தியாசம் நம்மள்ட்ட இல்லாத ஒன்று தேடி போவாங்க. அப்படிதான் கிரைம் த்ரில்லர், அதாவது ஹாரர், இது எல்லாமே வந்து அதிகமாக விரும்புறவங்க யாருன்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க வந்து அதை தேடி போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு கிரைம் த்ரில்லர் விரும்பியா இருக்கிறது காரணம் அதுதான். நான் ஒரு ஜாலியான பர்சன். ஸோ அதனால வந்து கிரைம் அப்படின்றது. அண்ட் இரும்பு தோட்டம் கிரைம் ஏன் எடுக்கணும், படம் ஏன் கிரைமா எடுக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் வந்து டோட்டலி வேற. ஒன்று, அது எனக்கு பிடிச்ச ஜானர்ன்றதை தாண்டி படத்தை செய்யும் போது நம்மளுக்கு கான்ஃபிடென்டா ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா எதை செய்யலாம். கமர்ஷியலா அப்கோர்ஸ் ஒரு டீனேஜர்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி கொமர்ஷியலா ஒரு படம் செஞ்சா இது சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிடும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அதை வச்சு நம்ம செஞ்சா இது ஓடினோட நம்பிக்கை நம்ம எழுதியிருக்கலாம். ஆனா எனக்கு கான்ஃபிடென்டா இருக்கணும்ன்ற ஒரு இது நம்மளால செஞ்சிட முடியுன்ற இருக்கும்ல, அது கிரைம். அது கிரைம் த்ரில்லர், ஆக்ஷன் அண்ட் சைஃபை. ப்ரையாரிட்டினா ஆக்ஷன் சைஃபை தான். பட் வந்து ஆக்ஷன் சைஃபை சொன்னாலே அதோட பட்ஜெட்டே வேற. எவ்வளவு சின்னதை வச்சாலும் அதுக்கான பட்ஜெட் வந்து எகிரிடும். பட் கிரைம் அப்படி இல்லை. ஒரு பெட்டிக்குள்ளேயே கிரைம் எடுத்துடலாம், ஒரு ரூம்குள்ளேயே கிரைம் த்ரில்லர் எடுத்துடலாம். ஸோ நல்ல கதைகளை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பி மனுஷர் எத்தனை தமிழ் கிரைம் படம் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னுக்கு ஒரு நல்ல தமிழ் கிரைம் படம் மனுஷா படம் அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா எது சொல்லுவீங்க? நான் பார்த்தேன் கிரைம் த்ரில்லர் சொல்லலாம். மாச்சாய் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கார்த்தி சாமன் எடுத்த அந்த என்வெட்டு தோட்டத்தில் பார்த்தேன். 2 படம் நம்ம இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில நம்ம வந்து 2 படம் வச்சிருக்கோம் நல்ல படம். அதுக்கு தாண்டி கிரைம் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்னும் இந்த ஜானருக்குள்ள நம்ம இண்டஸ்ட்ரியை கொண்டு போகணும். நாட் ஒன்லி ஹாரர் லவ் அப்படின்றத தாண்டி நிறைய வந்துருச்சு ஹாரர் லவ். பட் கிரைமுக்குள்ள நம்ம போனோம், நம்மள உலகம் முழுக்க திரும்பி பார்க்கணும். ஓகே, இவங்களும் நல்லா செய்யறாங்க, நல்ல குவாலிட்டி ஃபிலிம்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க மனுஷா படம்னு ஒன்று பார்க்கும்போது வந்து ஏன் ட்ராமா மாதிரி இருக்கு, டிவி மாதிரி இருக்கு, இது எல்லாத்தையும் நம்மளும் பார்த்து நம்மளும் அனுபவிச்சு அந்த கோவத்தோட வந்த ஆள் தான் நானும். என்ன இப்படி இருக்கு, நம்ம படம் எடுக்கும்போது இப்படி செய்யக்கூடாது, நம்ம நல்லா தமிழ்நாட்டு படம் மாதிரி ஒரு படம் கொடுக்கணும், சினிமா படம் மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் போது ஏன் செய்யக்கூடாது? அப்படி கிடைச்ச செய்யலன்னு சொன்னாதான் தவறு. அப்ப நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ இப்ப கிடைச்சிச்சு, நான் செஞ்சுட்டு நம்புறேன். அதை டெய்லர் பார்க்கறவங்க தான் சொல்லணும். கண்டிப்பா ஏன்னா இப்போ உங்கள் ட்ரெய்லர் நான் பார்க்கும் போதே வந்து அந்த ஃபர்ஸ்ட் கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்து கணக்கான அந்த சினிமேட்டிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, கலர் கிரேடிங் சரியாக செஞ்சுருக்கீங்க. இங்கே பார்க்குற ஆடியன்ஸுக்கு மேபி கலர் கிரேடிங் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயம், இந்த கலர் கிரேடிங்கு, இந்த ப்ரொடக்ஷன் டிசைனிங்லாம் வந்து இதெல்லாம் வந்து சரியாக இருந்தால் தான் அது இந்த படம் மாதிரி ஃபீலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது நாடகமாக ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம ஜேடிஎஃப் வந்து ரொம்ப சரியாகவே கொடுத்துருக்காரு. அது வந்து ஆக்சுவலி ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஏன்னா வந்து இப்போ நான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு நான் வேஸ்டாகவே ஐ ஓன்ட் ஃபீல் வேஸ்ட். இன்னைக்கு இந்த படம் வருதுன்னா, இரும்பு தோட்டம் வருதுன்னா நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தே வந்து ஐ எம் இம்ப்ரெஸ். அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து இல்லை ஒரு படம் பண்ணியிருக்கான், கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அவங்க படம் நல்லா இருக்கு நல்லா அது வேற விஷயம். பட் அந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ட்ரெய்லர் உள்ள அந்த ட்ரீட்மெண்ட், அந்த கலரிங்காக இருக்கட்டும், அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சமான எனக்கு ஒரு விஷயத்த நான் பார்த்தேன், சவுண்டு. உங்களோட அந்த ட்ரெய்லர்லேயே வந்து அந்த சவுண்டு, அந்த டயலாக்ஸில் அந்த சவுண்டு வந்து ரொம்ப தெளிவாக வழங்குது, நல்லா அழகாக விளங்குது, தெளிவாக வழங்குது. அதை பற்றி ரைட்டாக இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப பேர் நினைக்கலாம் ஏன் ரொம்ப டெக்னிக்கலாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது நான் ஏன் வந்து முக்கியமாக இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா, இதெல்லாம் தான் வந்து மலேசியன் படத்தில் இருக்கிற பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து நம்ம சரியா பண்ணிட்டாலே அந்த படம் வந்து அழகாவே வந்துடும். நம்ம ஏன் வந்து இந்தியா படம் ரிவ்யூ பண்ணுறது நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நம்ம நிறையவே பார்ப்போம் இந்தியா படம் ரிவ்யூ. ஆனால் இந்தியா படம் யூஸ்வலாகவே ரிவ்யூ இதெல்லாம் பண்ணவே மாட்டானுங்க. அது ஆடியோ பற்றி பேச மாட்டானுங்க, கலர் கிரேடிங் பற்றி பேச மாட்டானுங்க, பாட்டு பற்றி ஏன்னா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அவங்க பேசுறது மட்டும் அந்த கதையை மட்டும் தான் பேசுவாங்க. பட் நம்ம மலேசியா படத்தில் வந்து கதை சமத்தில் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் அடி வாங்கும். அதனால தான் நான் மறுபடியும் நம்ம ஜேடிஎஃப் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். அந்த டெக்னிக்கல் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சவுண்டுக்கு வருவோம், ஆடியோவுக்கு. உங்களோட ட்ரெய்லரில் அந்த ஆடியோவை பார்த்தேன். இந்த ஆடியோ நம்மளோட அவர் பேருனா இர்ஃபான் வந்து எதில் நடிச்சிருக்காரு, ரஹீம் நடிச்சாரு. இல்ல ரஹீமா நடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ இந்த ரஹீம் வந்து அவர் வந்து பேசும்போது இல்லை மற்ற கேரக்டர்ஸ் பேசும்போது அது ரொம்ப அழகா தெளிவாக விளங்குது. அண்ட் ஆல்சோ அந்த மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் வந்து அவ்வளோ அழகாக நடந்திருக்கு. சவுண்ட் டிசைனிங் ரொம்ப அழகாக நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா? இல்லை உங்களுக்கு யாராச்சும் ஆடியோ ஒரு ப்ரொஃபஷனல் போய் லைக் ஹவ் யூ சூஸ் த பெஸ்ட் ஆடியோ, எப்படி நடந்துச்சு அது? ஓகே, படத்துக்கு விஷுவல் ரொம்ப எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆடியோ ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ஆடியோ டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, படம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் செய்யும் போது எல்லாத்தையும் நம்மளே செஞ்சிருவோம். நம்மளே தான் அந்த டைரக்டரை தான் வந்து விஜுவல் பண்ணுவார், அவரே தான் ஆடியோ எல்லாம் அடுக்குவார். என்னதான் நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் தியேட்டருக்குன்னு சொல்ல வரும்போது அதோட ஆடியோ அந்த டெக்னிக் தெரியாது. ஸோ அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ் நான் தான் பண்ணேன். நான் வந்து எஸ்எஃப்எக்ஸ் வந்து நான் அடிக்கிட்டேன். மியூசிக் வந்து சமிஷன் பண்ணாரு. இது வந்து படம் மாதிரி தான் ஒரு 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 விஷயம் உருவாகிறதுக்கு ஒரு கூட்டு முயற்சி தான். ஃபிலிம் இஸ் குமுலேட்டிவ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஆடியோகிராஃபி பண்ணது வந்து டோனி ஜெயின். அவர் வந்து இந்தியாவில் இருக்காரு. அவர் நிறைய சினிமா படங்களுக்கு பண்ணியிருக்காரு. நிறைய இப்போ வர வெப் சீரிஸ்க்கும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நல்ல கை தேர்ந்தவர் இதில். ஓகே, அவர்கிட்ட கொடுத்தா ஆடியோ மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங் லெவலிங் எல்லாமே அந்த அந்த ஆடியோ கடை ஃபைனல் மிக்சிங் அப்படின்றது அவர்கிட்ட தான் போகும். நான் என்னத்தான் இங்க வந்து அடுக்கி லேயர் வச்சாலும் அவர்கிட்ட போயிட்ட பிறகுதான் வந்து எனக்கு இந்த சவுண்டிங் வந்து இப்படி கேட்கணும், இவங்க பேசுறது வந்து பின்னாடி இந்த சைட்டு எல்லாமே வழங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா. இப்ப ட்ரெய்லரை பாத்தீங்கன்னா ரஹீம் அப்படின்ற 15 வயசு பொண்ணோட விஷயம் அப்படின்றது சொல்லும் போது அந்த சவுண்டிங் வந்து ரொம்ப சரௌண்ட், அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும், ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் கொடுக்கிறது அவர்தான். ஆமாமா. சோ அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இது நெக்லெக்ட் பண்ணாம ஆடியோகிராஃபின்றது எந்த அளவுக்கு முக்கியம், அந்த ஆடியோகிராஃபர்கிட்ட அதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது பியூட்டிஃபுல் ஆகும். நம்மளுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சாலும் இது நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் அதை வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா தியேட்டர் குவாலிட்டிக்கு செய்யறவங்க வேற, அவங்க ப்ரொஃபஷனலா செய்யறாங்களே அவங்கள்ட்ட விட்டுறணும். எல்லாத்தையும் நம்மளுக்கு தான் தெரியும் சொல்லி நம்மளே செயல்படும். ஆக்சுவலி வந்து ஒரு டைரக்டரா வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா செய்றீங்க இல்லையா? நம்ம எடுக்கிற படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மார்க் வந்து பதிக்கணும் மலேசியா தெரிய உலகத்துல கணக்கா பண்ணிருக்கு. அது தெரிஞ்சு பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்க இப்போ சொன்னீங்களே நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு, அது ரொம்ப சரியான விஷயம். ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம வரலாம். இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க நாளை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், ஒரு நாளும் வந்து புதிய நாள்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு கேட்கறதுக்கு. இன்னொரு அதுல சில உண்மையும் இருக்கு. பட் எனிவே, நீங்க படிச்சு முடிச்சிட்டோன்னே கண்டிப்பா ஸ்கூலிங் முடிச்சோடனே நீங்க படிக்க போறேன்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ படிச்சு டிகிரி முடிஞ்சோடனே வாட் வாஸ் யுவர் டார்கெட்? உங்க டார்கெட் வந்து என்னவா இருந்துச்சு? ஓகே, டிகிரி முடிச்ச கையோட வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அப்படின்றது என்னன்னா, டிவியில என்னோட ப்ராடக்ட் வந்து நேஷனல் டிவி பார்த்தோம். அதாவது எல்லாருமே பார்க்குற விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்து டிவி பார்த்துருக்கோம். அந்த டிவியில நான் எடுக்கிற விஷயம் ஒரு நாளைக்கு ஓடிடுச்சுன்னா அப்பாடா நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அது நடக்கும்போது எஸ்டோட நான் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு திகிலாம் செஞ்சு அது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஏர் ஆகிட்ட பிறகு அது எல்லாரும் பார்த்துட்டாங்க, டிவியில ஓடிடுச்சுல. அதோட ஆக்சுவலி என்னோட கோல் அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் நான் ஆசைப்பட்டோம், டிவியில ஓடிடுச்சு. ஓகே, ஸோ அதை தாண்டி நடக்கிற விஷயங்கள் ஒன்னொன்னும் கிஃப்ட் தான், போனஸ் தான். இப்போ எனக்கு பணம் கிடைச்சி அது செஞ்சிருக்கு. ஸோ எனக்கு எல்லாமே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூனிவர்ஸ். நான் நினைச்சது ஒன்று தாண்டி எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். ஸோ உங்களோட டார்கெட் வந்து படம் பண்றது கிடையாது, ரொம்ப சின்னதாக ஒரு டார்கெட் போட்டுருக்கீங்க. ஸோ இதுக்கு மேல இப்போ நம்ம லெட்ஸே திடீர்னு வந்து ஒரு ஹாலிவுட் படம் கிடைச்சு ஹாலிவுட் படம் செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் இதுவும் என்னோட கோல் வந்து டிவியில் என்னோட இது பார்த்துட்டல, அதை தாண்டி நடக்கிறது எல்லாமே போனஸ் கிஃப்ட் தான். ஸோ அந்த படமும் ஒரு கிஃப்ட் தான். ஓகே, இப்போ இரும்பு தோட்டத்துக்கு வரலாம். இரும்பு தோட்டம், ஸோ இந்த கதை காலத்தை இந்த கதை எப்படி எழுதுனீங்க அதெல்லாம் பார்த்துட்டோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க எல்லாம் பார்த்துட்டோம், உங்களோட வாழ்க்கை கதையும் லைட்டாக சொன்னீங்க. இந்த இரும்பு தோட்டத்துக்கு வரலாம். போ ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிக்க போது உங்களுக்கு வந்து வாட் வாஸ் யோர் என்ன சொல்றது சேலஞ்சஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ரிஸ்க் கூடயும் சொல்லலாம். உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருந்துச்சு இந்த இரும்பு தோட்டம் செய்யறதுக்கு? ஓகே, இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போது என்னோட பெரிய ரிஸ்க் அப்படின்றதுன்னா, இந்த படத்தை பிஸ்னஸ் வைஸ் சக்ஸஸ் பண்ணணும். ஆமாம், நம்ம எழுதிடலாம், எந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி கூட எடுத்துடலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துடலாம். இதை ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கும் போது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா, அது வந்து பிஸ்னஸ் வைஸ் ஓடுமா அப்படின்ற கேள்விக்கு வந்து நான் ஒரு ஆளுக்கு இப்போ என் சொந்த பணமா, இது என்னோட சொந்த பணமா இருந்தா அதை நான் கவலைப்படாம ஓகே நம்ம பணம் தானே அப்படின்னு இது வந்து நிறைய பேரோட
கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஏவிஎல்டி நம்பி காசு போட்டிருக்காங்க முதல்ல, அதுவும் ப்ரொடியூசர் வேற. அண்ட் தென் ஃபினான்ஸ் வந்து ஒரு ஃபண்ட், அதாவது யாருன்னே தெரியாத ஒரு எமேச்சர் ஃபில்ம் மேக்கருக்கு வந்து அவங்க ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 4 கம்பெனில ஒரு கம்பெனி தான் தமிழ்நாடு. இப்போ நான் இதை கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த இதுல பார்க்கும்போது இப்ப தமிழ்நாடு கோட்டை நம்பி கோட்டை என்ன செஞ்சுட்டான் அப்படின்ற ஒரு இது கேள்வி இருக்கும்ல. ஸோ இந்த அனைத்து பொறுப்புகளும் வந்து டைரக்டர் முறையில என் மேல தலை நிற்கும். நான் ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் கொடுக்கல, அதாவது ஒரு பிசினஸ் வைஸ் ரன் பண்ற படத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா இது எல்லாமே என் தலையில தான். இந்த ப்ரெஷர் எனக்கு இருக்கு. ஆனா அந்த ப்ரெஷரை வந்து பகிர்ந்துக்கலாம், வாங்க சேர்ந்து செய்வோம்ன்றது ஜெகன் சாரோட. அவர் வந்து அந்த இதையும் எடுத்துக்கிட்டாரு. அவர் ப்ரொடியூசரா வந்து ஓகே நான் காசு போட்டேன், நீங்க எல்லாம் கரெக்டா செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு எல்லா ப்ராசஸ்லயும் கூட இருந்தாரு. ரைட்டிங்லயும் கூட இருந்தாரு, எடிட்டிங்ல கூட இருந்தாரு. அன்டில் நான் இப்போ வரைக்குமே வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் டெய்லி எனக்கு கால் பண்ணி நாங்க ரெண்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் எனக்கு வந்தது, நன்றி சொல்லணும். ஓகே, இந்த படம் ஆக்டர்லாம் இருக்காங்க நிறைய பேர் பார்த்தோம். பட் அவங்க எல்லாமே மேபி கொஞ்சம் சில பேர் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அனுபவம் பெற்றவங்க. சில பேர் மேபி நியூ கமர் இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அவங்கள வந்து நீங்கள் நடிக்க வைக்கிறதுக்கோ இல்லை அவங்கள வேலை வாங்குறதுக்கோ உங்களுக்கு என்னென்னா சேலஞ்சஸ் இருந்துச்சு? அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிச்சா? ஓகே, எனக்கு எழுதும் போது வந்து எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர்ஸ் கார்ட்டூனாக தான் இருப்பாங்க. யாரும் வந்து இந்த கதையில இவருக்காக தான் எழுதணும்னு சொல்லி எழுதுன கதைகள் இல்லை, யாருமே எழுதுனது இல்லை. ஸோ காஸ்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது எனக்கு உதவி செஞ்சது கார்த்திகேயன் ஹெல்ப் பண்ணாரு. இவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் இவங்களை போட்டால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற காஸ்ட் லிஸ்டே வந்து ஆரம்பத்தில் சஜஸ்டட் காஸ்டே வேற, எல்லாமே வேற கேரக்டர்ஸ் எல்லாமே நிறைய டிஸ்கஷன் ஓடி இருக்கு, இவங்க கரெக்டாக இருப்பாங்க. இப்போ ரஹீம் நோட் வந்து நான் எழுதிட்ட பிறகு இந்த ரஹீமுக்கு வந்து யாரை போட்டாலும் நடிக்க வச்சிட முடியும், நம்மளால நடிக்க வச்சிட முடியும். அதான் டைரக்டரோட பொறுப்பு, அந்த கேரக்டர்ல கொண்டு வர்றது. பட் இந்த கேரக்டர் சில பேர் மட்டும் வந்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது ஓகே ஆக்சுவலி இவங்க ரஹீம் இப்ப இந்த கதையை வந்து இவங்க வந்து நடிச்சு காமிக்கிறது தான் அவங்களோட வேலை அப்படின்றது செட் ஆயிரும். இர்ஃபான் அந்த மாதிரி இர்ஃபான் ரஹீம் அப்படின்னு நிற்குமா அந்த சொல்லும் போது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு தோற்றத்தை பார்க்கும் போதே ஓகே அது எனக்கு தேவையான ஹைட்டு, அந்த லுக்கு, அந்த கரிஸ்மா, அது எல்லாமே இருக்கு. நீ நான் சொல்ற மாதிரி நீங்க கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போதும் எனக்கு. அதுவும் நான் எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னா நான் சொல்ற மாதிரியே செய்யாது. உங்களுக்கு அதான் ஒரு நடிகர்னா நீங்க அந்த கேரக்டர் உள்வாங்கிட்ட பிறகு அந்த கேரக்டர் ஒதுக்கி கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லையா? ஸோ அதை நீங்க செஞ்சு காட்டுங்க, நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்றது அந்த ரஹீம் பார்ப்பீங்க. என் எழுத்தை தாண்டிய ஒரு ரஹீம் வந்து அவங்களோட சின்ன அசைவுகளை நான் எழுதிருக்க மாட்டேன். ரஹீம் வந்து பேசும்போது கை இப்படி அசைப்பான் அப்படின்றத நான் எழுதிருக்க மாட்டேன். அந்த ரஹீம் தான் அந்த ஆக்ஷன் சொல்லிட்ட பிறகு அங்க வர ரஹீம் தான் செஞ்சு காட்டணும். ஸோ அதை நான் வந்து ரசிச்சு எழுதும் போது ஓகே முதல்ல இப்ப செஞ்சீங்களா அதையும் இங்கேயும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டர்ஸும், அதாவது லோகவர்மன் இருக்காருல்ல, லோகவர்மன் எப்படிப்பட்டவர் அவர் வந்து மனுஷர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆக்டர்னு மோகன் சொல்லுவாங்க. இங்க இந்த கம்ப்ளீட் ஆக்டர்னு சொன்னா நான் லோகவர்மன் சொல்லுவேன். அவர் கூட ரொம்ப நாளா ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இந்த படத்துல இருந்து அது நிறைவேறிச்சு. அவரு இர்ஃபான் அவங்க எல்லாரும் அவங்களோட கேரக்டர்ஸை பார்த்தாலே வந்து 2 டிஃப்ரெண்டான. ரஹீம் ரொம்ப அமைதியா இருக்கும், ஸ்மார்ட் சைலண்ட். அவன் வந்து ரொம்ப அமைதியா இருப்பான். அவன் எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுட்டு கடைசியா வந்து ஓகே இதுதான்டா அப்படின்றது டக்குன்னு நடிச்சிருவான். ஈஸ்வரன் வந்து அப்படி இல்லை. ஈஸ்வரன் வந்து ஃப்ரெண்ட்லி. ஈஸ்வரன் வந்து எல்லார்ட்டையும் நல்லா ஜோவியில பழகிட்டு இந்த கதையில ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ தபோங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை காட்டியிருப்பான். அந்த தபோங்கிறது நான் பிறந்து வளர்ந்த இடம். சோ அந்த இடத்துல தான் ஷூட்டிங் 95% ஓடுச்சு. அதுவுமே இருக்கு, அந்த இடம் இருக்கு. ஸ்ரீ தபோங் அப்படின்ற தபோங் ஒரு இடம் இருக்கு. சரி சரி. அந்த இடத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அங்கதான் ஃபுல் ஷூட்டிங்கு. அந்த இடத்தோட கதை களத்தை வச்சுதான் இந்த கதையை உருவானது. ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த இடங்கள் இங்க இப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் கதை. ஸோ அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் ஈஸ்வரன் அப்படின்ற கேரக்டர் தான் இவர் பண்ணியிருக்காரு லோகவர்மன். அங்க நான் உண்மையிலேயே பார்த்த ஒரு போலீஸ் ஆபீசரை தழுவிதான் இந்த கேரக்டர் உருவாக்கும். அந்த கேரக்டர் கூட இணைஞ்சு ரஹீம் என்ன பண்றான். ஸோ இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் நான் பார்த்து வளர்ந்த ஆட்களை தழுவி எழுதிய கதாபாத்திரம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இல்லை, ஏன்னா நான் பார்த்துருக்கேன்ல. ஸோ ஒவ்வொரு ஆட்டையும் இவங்க எப்படி பண்ணுவாங்க, இவங்க எப்படி பண்ணுவாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லும் போது அவங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க. மனுஷன் ஆக்டர்ஸ் யாருமே வந்து சொல்றது டக்குன்னு செஞ்சுட்டு போறவங்க.
அவங்க எல்லாருமே வந்து தனியா ஒர்க் பண்ணிட்டு அவங்களே ஒர்க் பண்ணிட்டு வராங்க. சரி, எனக்கு அந்த வகையில பார்க்கும்போது வெட்ரன் ஆக்டர்ஸ் கேஎஸ் மணியன் சார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவர்லாம் அந்த படத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சார் ஒரு சீனா தான் எனக்கு வரணும் சார், நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 80 வருட காலங்களா அந்த திரைத்துறையை பார்த்துருக்காரு. ஸோ அவரு அவரு அவரோட ஆக்டிங்க்கும் இப்போ புதுசா வரவங்க ஆக்டிங்க்கும் எல்லாத்துக்கும் வந்து அந்த ரேஞ்ச் வந்து நான் ஃபுல்லா இந்த படத்துல பார்க்க முடியும். ஓகே, அவர் எப்படி ஒரு ஒர்க் போடுறாரு, புதுசா வர்றவங்க எப்படி ஒர்க் போடுறாங்க. நிஷா ஏஞ்சலிகான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் நடிச்சிருக்காங்க. அவங்கள நான் செட்ல தான் முதல் தடவை பார்த்தேன். ஆக்சுவலி செட்ல வந்து வேஷம் போட்டு அவங்க ஒரு 15 வயசு பிள்ளைய நடிச்சாங்க. அவங்க வந்து நிக்கும் போதே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா தான் பார்த்தேன். ஓகே, கரெக்டா நான் எழுதும் போது நான் ஒரு உருவப்படுத்தி வச்சிருப்பேன். அவங்க அப்படியே வந்து நின்னாங்க. கரெக்டா இருப்பாங்க. ஓகே, அதுதான் சசிகலா. அவங்களும் நடிச்சுட்டு போகும்போது என்ன எல்லாமே இவ்வளவு நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. துர்காஷினி ஆகட்டும், மோகன்ராஜ் ஆகட்டும். மோகன்ராஜ் எல்லாம் வந்து நிறைய சீரீஸ்ல பார்த்திருக்கோம். நம்ம கார்த்திகை படத்துல அவர் பார்த்திருக்கோம். இந்த படத்துல இருந்து அவரு நல்லா நிறைய பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் இர்ஃபான் அண்ட் லோகவர்மன் நிறைய டிராவல் பண்ணுவாங்க. பட் எல்லாருக்குமே சின்ன சின்ன கேரக்டரா இருக்கணும். ஒவ்வொரு சீன்ல அவங்க வர சீன்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கான இடம் இருக்கும். கதையில எல்லாருமே முக்கியமான இந்த கதையில இருந்து ஒரு சின்ன பீஸ் யாராச்சும் ஒரு ஆள் இருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த கதை நவராது. ஓகே, அப்படிதான் எழுதியிருக்கு. இதை நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். சின்னதா கடையில வந்து எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு அந்த கதையில இருக்கு. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி லைன் வந்து இப்ப இந்த கதையில வந்து இப்போ ஒரு பைக் மெக்கானிக் ஷாப் இருக்கும். அது பாலன் காஷ்மீர் தான் வந்து மெக்கானிக்கா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கும். அந்த அசிஸ்டன்ட் இல்லைன்னா கூட இந்த கதை நவரும். அவன் சொல்ற இன்ஃபர்மேஷன் கூட இந்த கதை நவரும். அப்படிதான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியமான பங்கு கொடுத்துருக்கீங்க. சோ எதுவுமே வந்து டம்மி இல்ல. சரி, அதுல 1வது சீன்ல வரதுல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் சீன், அதாவது டைட்டில் முடிஞ்ச வர ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து வர சின்ன சின்ன கதாபாத்திரங்களாகட்டும், சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனுக்காக ஒருத்தர் வந்து வச்சுட்டு போயிடும் அப்படின்றதுக்காக இல்லை. அந்த கதையில வந்து எல்லாருமே இந்த ஒரு சீன்ல வந்து முக்கியமான ஒரு குழுவை வந்து ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. பின்னாடி சீன்ல ஒரு முடிச்சு அவிழ்து அப்படின்னு சொன்னா அதை முதல் சீன்ல நான் எங்கேயாச்சும் வச்சிருக்கேன். அதுக்கான மேட்டர். நீங்க மறுபடியும் ஒரு கேள்விக்கு வரேன். என்னன்னா, இந்த 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? இந்த 10 வருஷம் காலகட்டத்துல நீங்க நிறைய வேலை பண்ணியிருக்கீங்க. பட் எப்படி வந்து நீங்க ஜோன் அவுட் ஆகாம இருந்தீங்க? அதாவது இந்த சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறது ஒரு பெரிய, அதாவது முக்கியமா மனுஷால சினிமா ஃபீல்ட்ல கன்சிஸ்டன்டா இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நிறைய சாக்ரிஃபைஸ். அது வரும்போது எனக்கு தெரியாது. கஷ்டமா இருக்கும்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு தெரியாது. உள்ளுக்கு இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை இழக்க ரெடியா இருந்தோம். அப்படி இழக்க ரெடியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இழக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நானும் இழந்திருக்கேன். இதுக்காக வாழ்க்கையில வந்த விஷயங்களை வந்து முக்கியமான காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அதுவும் வந்து ஒரு பெரிய இழப்பை கொடுக்கும். இந்த சினிமால இருக்கணும் அப்படி சொன்னா அந்த காதல் வாழ்க்கையை இழக்க ரெடியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டது. அப்படிங்கிற காதல் தோல்வியோ? யாருக்கும் இல்ல எல்லாத்துக்கும் இருந்து. சரி, ஓகே. சோ சினிமாக்காக அதுவும் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து. பட் இருந்தாலும் வந்து உங்களோட இந்த படத்தோட காதல் வந்து ஜெயிச்சிருச்சு இல்லையா? ஆமா, அது சொல்லலாம் அப்படின்றது கண்டிப்பா சொல்லணும். சினிமா எப்பவுமே என்னை விட்டு கொடுத்தது இல்லை. நிறைய இடத்துல வந்து கஷ்டமா இருக்கடா இது. அப்புறம் நம்ம ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். மனுஷால சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இதுதான் முழு நேரமா செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் நினைக்கலாம் இதுக்குள்ள வந்து நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு. இன்னும் அந்த நிலைமைக்கு நம்ம வரல. ஒரு சைட் ஹாஸ்டல் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இது மேல வச்சுங்கன்றது என்னோட எப்பவுமே என்னோட ஒரு கருத்தா இருக்கும். ஸோ இது செய்யும் போதுதான் வந்து நானும் ஃபைனான்சியல் நிறைய கஷ்டப்பட்டு இது வேணாம், நம்ம இதுக்கு போயிடுவோம், இந்த இதுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டெப் அவுட் பண்ணும்போது சினிமா எனக்கு பிடிச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு புதிய வாய்ப்பு, சின்ன வாய்ப்பு, இல்ல நீ வா இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வரும். பெரிய டிசிஷன் ஒன்று எடுப்பேன், வேண்டாம் அதோட நிப்பாட்டி இது போயிடுவோம்னு சொல்லும் போது அதுக்கு ஏற்ற ஈக்குவலான ஒரு பெரிய டிசிஷன் சினிமா கிட்ட இருந்து வரும். ஸோ ஒவ்வொரு தாட்டியும் நான் ஸ்டெப் அவுட் பண்ணும்போது இது ஒரு வழி பாதை அப்படின்னு சொல்லி எப்பவுமே வன்முறைக்கு சொல்லுவாங்கல்ல, சினிமாவும் அப்படிதான். ஒரு தடவை வந்து சினிமா நுழைஞ்சிட்டா வர முடியாது வெளியே. காதலிச்சு உள்ளுக்கு வந்துட்டோம்னா சினிமா நம்மள காதலிக்க விடாது. இப்போ நீங்க அந்த வேற வேலைக்கு போயிருப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? என்னென்ன வேலைக்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு உங்களுக்கு? என்னென்னமோ பண்ணிருக்கேன். அன்டில் வீட்டுல வந்து ஒரு பந்திங் ரெடியா இருக்கு. பந்திங்லாம் பிரிண்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஏன்னா எஸ்எஸ்என்னா பண்ணி என்னன்னா
மை சைபர் பாஸ்கெட் இக்கான் சிகார் சையோர் சிகார் அப்படின்னு சொல்லி இது இருக்கு. சையோர் வித்துடலாம் இறங்கி ரோட்ல அப்படி அதுல அனுபவம் இருந்துச்சு அவங்களுக்கு. போயிட்டு இன்னொன்னு சையோர் சப்ளை பேசியாச்சு. ஓகே சப்ளை வரப்போகுது, சரி அடுத்த வாரம்னா இன்னும் ஒரு வாரம்னா கடை திறந்துருக்கு. வெட்டுற கட்டை முதற்கொண்டு வாங்கியாச்சு. போட்டு பாறாங்க இந்த பாறாங்க வெட்டினா சைவர் விற்கிற கடை விற்கிற கடை விற்கணும் அப்படின்னு சொல்லி செய்வோம். ஓகே. ஓ ஆமாவா? ஓ ஓகே. பரவாயில்ல, நம்ம சைவர் மட்டும் எடுத்தா ஓடாது, மீனாட்சி பிகாஸ் உங்களோட அந்த ஃபைனான்ஷியலா வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல, அதுக்காக வந்து யூ நீட் டு ஒர்க் ஆன் சம்திங். ஒரு பிசினஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் இப்ப நம்ம எங்கேயாச்சும் ஒர்க் போயிருக்கலாமேன்னா ஆக்சுவலி ஒர்க் தேடுறவங்களுக்கு தெரியாது எவ்வளவு கஷ்டம். எத்தனை கம்பெனிஸ் நம்ம அப்ளை பண்ணி உள்ளுக்கு போய் வெளியாவது நம்ம ஒரு மாசம் நம்மளுக்கு கிடைக்கும் வேலை, ஆனா அதுக்கான சம்பளம் சரியா இருக்காது அப்படின்றது ஒர்க் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை சரி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கும் சரி அதே நிலைமை தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு பிசினஸ் செஞ்சா தான் படைக்க முடியுன்றது கடைசியா இந்த பிசினஸ் செய்யலான்ற வரைக்கும் வந்தாச்சு. ஆனா நான் சொன்னல, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கும் போது சினிமாவும் நம்மளை நோக்கி ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து என்ன வச்சு என்ன நடந்துச்சப்போ அப்பதான் வந்து எஸ்ட்ரோல இருந்து இன்னொரு கோலம் இருந்துச்சு. இப்படி ஒரு பெரிய ஒரு ரசிகவா இது ரசிகர் இல்ல, இது வந்து சீரிஸ். ஆக்சுவலி கார்த்திக் ஷாமனும் நானும் சேர்ந்து ஒரு சீரிஸ் ஒர்க் பண்ணோம். தெரியுமா? இல்ல K2Kன்னு சொல்லுவோம். ஆமா, காதல் டுக்கானே. அது அவரோட முழுமையா அவர்தான் மெயின். நான் கோ டைரக்ட். ஓ ஓகே. உங்க பேர் நான் பாத்துட்டு கவனிக்கல. கிரெடிட்ஸ்ல வந்து கோ டைரக்டர், அவர் பேர் வரதுக்கு முன்னாடி கோ டைரக்டர். ஓ சரி சரி. கல்யாணம் காதல் வந்து நானும் அவரும் சேர்ந்து தான் நிறைய இது டைரக்ட் நிறைய ஓகே ஓகே ஃபுல்லா எழுதுனது, மெயின் ஸ்டோரி எல்லா ஒவ்வொரு சீனும் எப்படி இருக்கணும்னு சொன்னது அவர் தான். நான் அவருக்கு என்ன செட்ல வந்து நிறைய ஆக்டர்ஸ் நிறைய கதை, அந்த கதையை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கதை. ஆமா. சோ அந்த பெரிய கதையை சொல்றதுக்கு 2 டைரக்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. அவர் நம்பிக்கை வச்சு எனக்கு கூப்பிட்டாரு, அந்த நம்பிக்கை காப்பாத்திடுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அப்படி ஒரு அந்த K2K ஆகட்டும், அது முடிச்சு இன்னொரு C4 சிந்தா கூட வந்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அந்த சமயத்துல வந்து. ஆனா அது நடக்காம போயிடுச்சு ஒரு சில காரணங்கள்னால. வேற ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு இந்த எஸ்ட்ரோல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து சரியா கிளாஷ் ஆயிட்டனால நடக்காம போயிடுச்சு. ஓகே, வெரி குட். இப்போ மறுபடியும் கமிங் பேக் டு இரும்பு தோட்டம். இந்த இரும்பு தோட்டத்துல வந்து நம்ம மெயின் லீட்டா இர்ஃபான் நடிச்சிருக்காரு. ஆனால் இர்ஃபான் வந்து ஒரு முஸ்லீம் ஆக்டரா, ஒரு முஸ்லீம் பர்சனாலிட்டியா நம்ம நடிச்சிருக்காரு. ரஹீம்னு சொல்லிட்டு அவர் பேரு. ஏன் வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து நீங்க அதாவது இர்ஃபான் விட்டுருங்க, இர்ஃபான் வந்து ஈஸ் ஆக்டர், அவர் ஒரு முஸ்லீம், ஸோ அதை நான் பேசல. பட் ஏன் இந்த கேரக்டர் வந்து ஒரு முஸ்லீமா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? ஓகே, இந்த கேள்விக்கு எப்பவுமே வந்து என்னோட பதிலே வந்து இந்த கேள்வி வரக்கூடாதுன்றதுதான் என்னோட பதில். எப்பவுமே கேட்கறவங்க வந்து எப்பவுமே வந்து இப்போ நான் இந்த கேரக்டர்ல வந்து ஓகே ஈஸ்வரன் தான் நம்மளோட ஹீரோ, நிறைய படத்துல பார்த்துருக்கோம். ஓகே, ரஜினி இருக்கும்போது ஒரு முஸ்லீம் ஹீரோ, அதாவது ரஹீம் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது வாய் ரஹீம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த கேள்வி ஏன் வருதுன்னா அவங்க நம்ம பழக்கப்படாத ஒரு அந்நியமான ஒரு எத்னிக்கா பாக்குறேன். நான் வளர்ந்த ஏரியால சின்ன வயசுல இருந்து முஸ்லீம் நண்பர்களோட தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு தடிக்கால இருந்து எனக்கு நிறைய இந்து முஸ்லீம் நண்பர்கள் இருந்திருக்காங்க. போற பச்சார் கடையெல்லாம் இந்து முஸ்லீம் கடைகள் தான். இவங்கெல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனா அவங்கள இருந்து ஒரு மெயின் படத்துல ஒரு கேரக்டராக வைக்கும் போது முஸ்லீம் சம்பந்தப்பட்ட கதை வந்தா தான் அவங்களை வைக்கணுமா? நார்மல் ஸ்டோரியில அவங்களை வைக்கலாமே. ஏன் நம்ம முஸ்லீம் நண்பர்கள் போலீஸா பார்த்தது இல்லையா? ஸோ இந்த அவங்கள அந்நியமா பார்க்க கூடாது, இந்த வாய்ன்ற கேள்வியே வரக்கூடாது, அதுவும் நார்மலைஸ் ஆகணும் அப்படின்றதுனாலதான் இன்டென்ஷனலி நான் ரஹீம் வச்சேன். கண்டிப்பா. ஸோ இப்போ இன்னொரு மறுபடியும் வந்து இந்த இரும்பு தோட்டத்தில் வந்து நான் ஏற்கனவே வந்து மாச்சாய் படத்தில் வந்து சொல்லியிருப்பேன். மாச்சாய் படம் ரிவ்யூ பார்க்காதவங்க போய் பாருங்க மாச்சாய் ரிவ்யூ. அது என்ன நான் சொல்லியிருப்பேன்னா, மாச்சாய் படத்தில் வந்து போலீஸ் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். மலேசியன் போலீஸை பாய்க்க மாட்டாங்க, அவங்களே ஒரு போலீஸ் படையை வந்து கிரியேட் பண்ணி அந்த படத்துக்காக அவங்கள பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ மலேசியன் போலீஸ் வரவே வராது. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் மரக்கா போலீஸ்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? மலேசிய படங்கள் நீங்க பார்க்கும்போது எப்பவுமே மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிடுறாங்க. சரி, போலீஸா இருக்கட்டும், மெட்ரோபாலிட்டன் போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கற்பனையான ஒரு சிட்டி தான். ஆமா, நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆமா, ஏன் மலேசியா படத்துல, மலேசியா தமிழ் படத்துல நிறைய படத்துல பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா மலேசியன் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது PDRM வந்து நம்ம கதைக்களத்துல காமிக்கணும் அப்படின்னு சொன்னா அது அந்த PDRM அவங்க எப்படிப்பட்ட
போலீஸ் ஃபோர்ஸா இருக்காங்க. ம். அவங்கள எந்த வகையிலயும் வந்து நம்ம குறைச்சு காட்டிடக்கூடாது, அவங்க தப்பு செய்யறவங்கள காட்டிடக்கூடாது, ம். அவங்க இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்றது நம்ம கதையில இருக்கணும். இதெல்லாம் வந்து எழுதிட்ட பிறகு இந்த பிடிஆர்எம் கொடுத்து அப்ரூவல் வாங்கணும். ம். இவங்க எங்கேயாச்சும் தப்பா காட்டணும், இவங்க பேசுற வார்த்தைகள் முதற்கொண்டு இப்ப நம்ம கட் பண்ணி அவன் எழுதியிருப்பான், இவன் இப்படி ம். செய்வான், ம். இவன் காலையில் லேட்டா எந்திரிச்சு வரான் அப்படின்னு ம். காட்டும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீ இப்படி காட்டியிருக்க ஆமா. அப்படின்ற ஒரு கேள்விகள் எழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ம். ரூல்ஸ் படி. ம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீ பிடிஆர்எம் காட்டுறேன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓ. அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஸோ எஸ் ரைட்டர்ஸா பரவாயில்ல நான் பிடிஆர்எம் காட்டுறேன் வேற போலீஸ் ஃபோர்ஸ் ஏன்னா அந்த சுதந்திரத்தை நம்ம இழக்கிறோம் இல்லையா? ஏன்னா புரோட்டோகால்ஸ் நிறைய இருக்கும். ஆமா. அந்த புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி இப்ப நான் என் கதையில ரஹீம் வந்து அவன் காடியில வரான், நேரா வந்து கிரைம் சீனுக்கு போறான் அப்படின்னு சொன்னா ம். நான் எழுதும் போது ரஹீமா காமிச்சு மரக்கா போலீஸ் ஃபோர்ஸா காமிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ம். பட் பிடிஆர்எம் காமிச்சோன்னா பிடிஆர்எம் புரோட்டோகால் படி அவன் வந்து இறங்கினோன்னு யார்கிட்ட ஒன்றா ரிப்போர்ட் பண்ணணும், அவன் கையில் என்ன அவன் பெல்ட் போட்டிருக்கணுமா போடக்கூடாதா, அது எல்லாமே புரோட்டோகால் படி நடக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்கிரிப்ட் அப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் எப்பவுமே மனுஷ படங்கள்ல வந்து பிடிஆர்எம் யூஸ் பண்ணாம வேற போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ இன்னும் இந்த இரும்பு தோட்டத்தோட ட்ரெய்லர் மட்டும் தான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. ஆனால் அதுலேயே நான் பார்த்த வரைக்கும் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்கட்டும், படத்தோட க்ரூஸில் வந்து நான் பார்த்தேன். கெஃபராக இருக்கட்டும், அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனிங், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், பெஸ்ட் பாயாக இருக்கட்டும். ஆனால் ரொம்ப குறைவான க்ரூஸ் தான் இருந்தாங்க. இவங்களை வச்சுட்டு எப்படி வந்து இந்த படம் விஷுவலாக வந்து அவ்வளோ அழகாக எடுத்தீங்க? ஏன்னா அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு? இந்த படம் ஷூட்டிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு? அண்ட் ஹவு இஸ் தட் பாசிபிள் ஒரு சின்ன டீம் வச்சுக்கிட்டு ஒரு அழகான படத்தை கொடுக்கறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலேசியா படத்துக்கு 13 பேர்லேருந்து 15 பேர் வேலை செய்யறதே ஒரு பெரிய டீம். ஏன்னா அதை தாண்டி போகும்போது பட்ஜெட் நம்மளுக்கு இது அதை வந்து ப்ரொடக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுறது கஷ்டம். ஸோ 15 to 20 பேருக்குள்ள ஒர்க் பண்றது ஐடியல். 15 அந்த டெக்னிக்கல் டீம் சொல்றீங்க. டைரக்டர் உட்பட 15, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் வரைக்குமே எல்லாத்தையும் சேர்த்து 15-20 பேருக்குள்ள இருக்கிறது ஐடியல். ஒரு நல்ல பிசினஸ் மாடலா சொல்றாங்க. சரி, பட் 15 பேர் வச்சு ஒரு நல்ல படம் எடுக்கலாம். அதுக்கான சண்டை இருந்தோம். அது கூட போக போக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம படங்களுக்கு வந்து சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ், அதாவது ப்ரொஃபஷனலான டெக்னீஷியன்ஸ் ரொம்ப குறைவு இருக்காங்க. நல்ல ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இந்த படத்துக்கு வந்து ஜெகன் சாரும் கார்த்திகனும் சொல்லி நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸை பிக் பண்ணி இவங்க எல்லாம் இருந்தா போதும் இந்த படம் நல்லா வந்துடும் சொல்லி பிக் பண்ணி சும்மா ரெண்டாம யாரும் வேலை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் கூட நிறைய பேர் இருப்பாங்க, யார் உண்மையில வேலை செய்யறாங்க, உங்களுக்கு இந்த வேலை தெரியுமா? ஒரு பெஸ்ட் பாயா இருந்தா கூட அவனுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த படத்துல இருக்க குருவா இருக்கட்டும், தினேஷ் டிகே தான் வந்து விஷுவல் பண்ணாரு. அவரோட ஃபோக்கஸ் புல்லரா இருக்கட்டும், கேஃபரா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே கேமரா ஒர்க் பண்ற வரைக்கும் தெரியும். ஸோ அவங்க அந்த கேஃபரா இருக்காங்கன்னா அவங்க கேஃபரா வேலை மட்டும் தெரிஞ்சவங்க, இதுவும் தெரிஞ்சவங்க. அதனாலயே இந்த வேலைகள்லாம் ஒரு சினிமாட்டோகிராஃபி என்ன சொல்றாரோ புரிஞ்சுக்கிட்டு செய்யறவங்க. அதனால தான் எஃபெக்டிவா செய்ய முடியும். ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்ததா? இல்லை அது என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னு கேட்கணும்னா, பிகாஸ் மேன் பவர் குறவா இருக்கும் போது ஒரு செட்டை வந்து ஒரு செட்டுக்கு போயிடுவோம். இப்போ இந்த ஆஃபீஸ் வச்சுங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, அதை செட்டு பண்ணணும், லைட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நடிக்க கூப்பிடணும். அது வந்து உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சா? பிகாஸ் குரூ குறவா இருக்கு. ஓகே, குரூ குறவா இருக்கும்போது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரஜினிகாந்த் அண்ணன் கூட எல்லாருமே, அதாவது டிகேஆ இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் கூடயும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். இதுக்கு முன்னுக்கு வந்து டிவியில ப்ரொடக்ஷன் கூட டோட்டலி வேற டீம். இந்த டீம் கூட நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு புது அனுபவம், எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சது இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு அப்புறம், செகண்ட் டே 2 நாள் ஷூட்டிங்க்கு அப்புறம் வந்து எல்லாம் கரெக்டாக வந்துடும், எல்லாம் ஃப்ளோல இருக்கும் அப்படின்ற மாதிரி பிடிச்சிருக்கு. எப்பவுமே வந்து க்ரூ வந்து அப்பதான் ஒர்க் பண்ணும். ஒன்னா வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ளோ பிடிச்சிருவாங்க எல்லாருமே. அந்த ஃப்ளோ பிடிச்சிட்ட பிறகு சரியா வந்துடும். பட் வந்து டைம் அப்படின்னு சொல்லும்போது மலேசியா படங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இந்தியா படங்கள் பார்த்தா ஒரு பாட்டிக்கு 6 நாள் எடுக்கும். ஆமா, ஃபைட் சீக்வன்ஸ் தான் 10 நாள் எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு செய்ய முடியாது. இந்த படம் வந்து 20 to 26 நாள் ஷூட்டிங் கூட தான் போனிச்சு சேர்த்து.
ஓகே. ஐ மீன் விதின் 1 மாசத்துலயே முடிச்சிட்டீங்க ஷூட்டிங்க. சரி. பேட்ச் ஒர்க்லாம் சொன்னா கொஞ்சம் பிரிச்சு பின்னாடி தான் இருந்துச்சு. ம். 2வது மாதம்லாம் போனுச்சு. ஸோ அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய சீன்ஸ் வந்து நம்ம பேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு லொகேஷன் ஒரே நாள் 3 லொகேஷன் நான் போக வேண்டியது இருக்கும். பட் லொகேஷன் பொறுத்தவரைக்கும் அது அப்புறம் லேட்டர் ஆன் வரும், அது எப்படி ஒர்க் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஷெட்யூலிங் பண்றதுக்கு எனக்கு நல்ல ஏடிஸ் இருந்தாங்க. இந்த ஒரு ப்ரொடக்ஷன் சரியா ஓடுதுனாலே நல்ல ப்ரொடியூசரோட சேர்த்து நல்ல ஏடிஸ் வேணும். சதீஷ்னு ஒருத்தர், சதீஸ்வர ராவ்னு சொல்லிட்டு அவரு இருந்தனால மட்டுமே எனக்கு வந்து பாதி வேலையை, சதீஷோட வேலையே வந்து என்னன்னா ஒரு டைரக்டர் தலையில எந்த ஒரு ஷெட்யூலிங் மேட்டரோ ப்ரொடக்ஷன் இஷ்யூவோ எதுவுமே அவர்கிட்ட இருக்கக்கூடாது. கதையும் அந்த கதை பாத்திரம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவரோட வேலை. டைரக்டர் அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணா, மற்றெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஸோ என் தலையிலேருந்து அது எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. என்னன்னா உங்களுக்கு வேணும்னா ஒரு சீன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அவரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஒரு படம் செட்டுக்கு போறதுக்கு முன்னே நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி 2 பேரும் ஒரே சிங்க்ல இருக்கும். ஸோ அந்த செட்ல வந்து அந்த சீன்ல வந்து நான் ஆக்டர்ஸ் அந்த சீனை பத்தி யோசிப்பேன் தவிர கேமரா வந்துருச்சா, லொகேஷன் ரெடியா இருக்கா, எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். எல்லாமே சதீஷ் பண்ணுவேன். ஓகே, வெரி குட். ஸோ அவர் நல்ல ஒரு ஏடி இருந்தனால தான் இந்த படமே வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஒரு பிரச்சனை இல்லாம ஓடுது. அப்கோர்ஸ் ஒரு நாளைக்கு 7 to 7 ஷூட், 7 to 7 10 to 10 ராத்திரி 7 to காலை 7 அப்படின்னு போகும். ஸோ இது சில சமயத்துல வந்து 1 hour கூட போயிட்டாலோ 2 hour கூட போயிட்டாலோ அந்த ஒரு தொய்வு ஏற்படும். ஆனா வந்து அந்த தொய்வு ஏற்படாம அவங்க பாத்துக்க வேண்டியது எல்லாரோட பொறுப்பு. அந்த இடத்துல நானும் பண்ண முடியாது. நான் வந்து அண்ணன் கொஞ்சம் இப்படி இருக்காங்க, லைட் அவர் எடுத்துக்குமா அப்படின்னு சொன்னா ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் இது பண்ணிட்டு யூஸ்வலி ஒரு சீனுக்கு போகும்போது 20 நிமிஷம் தான் அவங்க டைம் சொல்லுவாங்க. 20 நிமிஷம் செட்டப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுக்கு ஹால்ல இருந்து முன்னுக்கு வெளியே ஷூட் எடுக்க போறோம்னா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கழட்டி இது பண்ணி இங்க வந்து போட்டதுக்கு 20 மினிட்ஸ் செட்டப் பண்ணிடுவோம் அப்படின்னு. லொகேஷனே மாறுதுன்னா அது வந்து ஒரு 1 hour ப்ளஸ் வரும். பட் ஒரே லொகேஷனுக்குள்ள இருந்து வேற இது மாறுதுன்னு சொன்னா 20 மினிட்ஸ் செட்டப் பண்ணிடுவாங்க. பட் ஒரு 10 hour தாண்டும் போது அது கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பழகணும். அவங்கள நான் என்னோட ஒர்க்கரை பார்க்க முடியாது, எனக்காக ஒர்க் பண்றாங்க, சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்றாங்க இல்லை. நாங்க எல்லாருமே வந்து சம்பளத்துக்கு மீறி தான் நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த க்ரூஸ் பற்றி பேசிட்டோம், இதெல்லாமே பற்றி பேசிட்டோம். இப்போது நம்ம இந்த படத்தோட லொக்கேஷன்ஸ்க்கு வருவோம். நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் உள்ள சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்திருக்கீங்க. என்ன அதுக்கு வந்து தப்போங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த தப்போங்க மேலே இருக்கா இல்லை இந்த படத்துக்காக வச்ச பேரா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இந்த தபோங் அப்படின்ற ஒரு பேர் வந்து எல்லாரும் வாயிலே உச்சரிக்கப்படணும் அப்படின்றது என்னோட ஒன் ஆஃப் த கோல் இந்த படத்தை. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த இடம் தபோங் மேல இருக்கா இடம். சரி, இல்லைன்னா இது எப்பவுமே ஆளுங்க எப்படி சொன்னா கம்பெனின்ற ஒரு இடம் தெரியும். ஆமா ஆமா, கம்பெனி தெரியும், கம்பெனிக்கும் நாக்காக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன குக் கிராமம் தான் வந்து சரி கம்பங்கன் மலை. ஓகே, ஒரு சின்ன இடம், அது 2க்கும் நடுவில் கமிச்சை கூட ஆளுங்க சில பேருக்கு தெரியும். ஆமா ஆமா, இந்த கம்பெனி கமிச்சைக்கு இடைவெளியில நடுவில் இருக்கிற ஒரு சின்ன இடம் தான் தபோங். ஓகே, நான் படிக்க வர சமயத்துல வந்து நிறைய பேர் வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அடைப்பாங்க, அது நான் தபோங் காடு யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சின்ன இடம்னால தபோங் காட்டுல வரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு என்னோட ஒரு நாளைக்கு நான் படம் எடுக்கும் போது தபோங்க வச்சு நான் கதை எழுதுறேன், தபோங் உலகம் முழுக்க தெரியணும்டா ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது இந்த கதை ஏற்படும் போது இந்த ஆசையை நான் இது மூலயமா நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரைம் ஸ்டோரிக்கான பேசிய தபோங்க. ஸோ ஸ்ரீ தபோங் அப்படின்ற ஒரு பேர் சொல்லி அந்த இடத்து 95% ஷூட்டிங் வந்து தபோங்ல தான் நடந்துச்சு. அங்குள்ள மக்கள் 50க்கும் மேற்பட்ட ஆளுங்க நடிச்சு முக்கியமான சீன்ஸ். அந்த டீ கலக்குறாரு அந்த அவர்தான் ஆக்டர் தான். சரி சரி, அந்த ஒரு சீன்ல முதல் வர்ற ஆளுங்க நடு எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்க உள்ளவங்களோட வீடுகள், அங்க இருக்கிறவங்க வீடுங்க. ஓகே, எங்க வீடு, ஏன்னா நான் அங்க வளர்ந்த பையனால எல்லாருமே வந்து தான் தெரியுமா எனக்கு, ஆனா இந்த வீட்டுல ஷூட் பண்ணோம் 2 நாள் ஷூட் பண்ணோம்னு சொல்லி கேட்டா பிரச்சனை. தமிழ்நாடு இருக்காங்களா? ஐ மீன் குறைஞ்சது இருக்காங்க. ஆமாவா, தமிழாலும் சைனீஸ் மொழி 3 பேரும் ஈக்குவலா இருக்கிற இடம். ஆமாவா, அங்கேயும் 3 தமிழ் ஸ்கூல் இருக்கு. 3 தமிழ் ஸ்கூல் இருக்கு.
அங்க இருக்க அந்த தமிழ் ஸ்கூல், நான் படிச்ச ஸ்கூல், தமிழ் ஸ்கூல்ல, முனுங்கா ஸ்கூல்ல எல்லா இடத்துலயுமே ஷூட் பண்ணுவோம். ஓகே. ஆமா ஆமா. இந்த படம், இந்த ஸ்கூல் சாரி, ஸ்கூல் இந்த படத்துல வந்து ஸ்கூல் சப்ஜெக்டும் வருது இல்லையா, டீச்சர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா. நான் படிச்ச தமிழ் ஸ்கூல்லயும் ஷூட் பண்ணியிருக்கேன், முனுங்கா ஸ்கூல்லயும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லா இடங்களும் பிரபுங்க வந்து முன்னுக்கு இருந்து பின்னாடி வரைக்கும் எது எதெல்லாம் அழகா காட்டணுமோ, டிகேட்ட சொல்லிட்டேன், டிகே இதுதான் இப்படிதான் இருக்கணும், என் மைண்ட்ல இப்படிதான் இருக்குன்னா அதை இன்னும் எவ்வளவு அழகா காட்டணுமோ டிகே அந்த போடுத்துட்டாரு. ஓகே நான் காட்டுறேன். ஸோ ட்ரெய்லர்ல நீங்க பாக்குற முழுக்க விஷுவல்ஸ் எல்லாமே தபுங்க தான், அதை ரொம்ப அழகா காட்டினது டிகே. ஓகே, இந்த விஷுவல்ஸ் பத்தி சொல்லுங்க. லைக் விஷுவல்ஸ், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ இரும்பு தோட்டம்ஸ் விஷுவல்ஸ்? ஓகே, விஷுவல் வந்து ரொம்ப கான்சர்னான ஒரு விஷயம். நான் ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி, நம்ம ஒரு படம் எடுத்து தேட்டர்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான குவாலிட்டியை நம்ம காட்டிடணும். ரொம்ப நாள் நம்ம கிரேவிங்கான ஒரு விஷயம், நல்ல ஒரு தமிழ் படம் குவாலிட்டியை நம்ம படத்துல காட்டிடணும்னு சொல்லிட்டு நம்ம கிரேவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுக்கான டெக்னிக்கலி ஒரு படத்தை எப்படி எடுக்கணும், ஷூட் பண்ணும்போது கலர் ஷூட் பண்ணணும், ரொம்ப ஃபிளாட்ல ஷூட் பண்ணணும். ஃபிளாட்டா இருக்கணும்னா நம்ம ரா போலாமா, ராவா ஷூட் பண்ணலாமா அப்படிங்கும்போது ரா அவசியப்படாது. ரா வந்து ஒரு ஸ்பேஸ் எடுக்கும், இன்னொன்னு ராவோட அதோட காஸ்டும் கூட. ஆமா, பட் ரா அவசியப்படாது, ஆனா அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிகே சொன்னாரு. அதுக்கு நல்ல டெக்னிக்கல் டீமும் இருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த FX3 கேமரா தான் இருக்கும் இந்த முழு படத்தை. ஆமா, FX3 எடுத்தா நல்ல லென்ஸ், சினிமா லென்சஸ் தான், பிரைம் லென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லாக்ல நம்ம ஷூட் பண்ணி அதை நம்ம கலர் கன்வெர்ட் பண்ணும் போது, ஏன்னா கலர் பண்ணதும் வந்து நம்ம சென்னையில் கொடுத்து தான் பண்ணோம். ஓகே. ஸோ அந்த குவாலிட்டி வரணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ரெஃபரன்ஸ் காமிச்சேன். எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும், அதாவது சீன் பை சீன் ரெஃபரன்ஸ் காமிச்சேன். ஒரு கலர் பேலட் கொடுக்கல, சீன் பை சீன் எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு சீனை வந்து எடுத்து கலர் பண்ணி லைட்டா, அப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து அதுக்குன்னு தனியாக ஃபோல்டர் போட்டு ஒவ்வொரு இதுக்கும் எல்லாத்தையும் அனுப்பி பார்த்து அவங்க ஒன்னொன்னா வந்து ஒவ்வொரு சீனோட ஃப்ரேமை எனக்கு அனுப்புவாங்க. அனுப்பி அதை நான் வந்து ஸ்க்ரீன்ல போட்டு பார்த்து, ஓகே எனக்கு இந்த இடத்துல இந்த நீளம் இப்படி குறைக்கணும், இந்த இடத்துல இந்த வானம் ரொம்ப நீளம் கூட இருக்கு, இந்த பச்சை வேணாம், இது மனுஷால எப்பவுமே பாக்குற பச்சை, எனக்கு இந்த பச்சையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு சீனுக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த என்னது கேட்கவே வந்து ஒரு முழுமையான வேலை செஞ்சிருக்கீங்க, நல்லாவே தெரியுது. ஒரு படம் செய்யணும்னா, ஏன்னா ஆளுங்க ஒரு டிக்கெட்டுக்கு 18 வெள்ளி கொடுத்து வராங்க அப்படின்னு சொன்னா தியேட்டர்ல ஏன் படத்தை பார்க்கணும்? ஆமா, அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஆமா, ஸோ அது அந்த 18 வெள்ளி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற. ஆமா, கண்டிப்பா. இந்த படம் வந்து 18 வயசுக்கு மேல பாக்குறதா இல்ல 18 வயசுக்கு கீழே பார்க்கலாமா? படத்தோட ரேட்டிங் வந்து 13 வயசு. 13 விச் இஸ் எல்லாருமே வரலாம். 13 வந்து சின்ன பிள்ளைங்கள வரைக்கும் கூட்டு வந்தா யார் வேணாலும் பார்க்கலாம். பேரண்டல் கைட் இருந்தா, பேரண்டல் கைட்டோட யூசுவலி 13 கொடுத்தாலே எல்லாமே வரலாம். 16 போட்டிருந்தாலே யூசுவலி எல்லாம் பண்ணிடுவாங்க. மனுஷா சினிமாஸ்ல இருந்து எல்லாரும் பார்க்கலாம். நம்மளுக்கு 13 கிடைச்சது, நாங்க எதிர்பார்க்கலாம், நாங்க நினைச்சோம் 16 கிடைக்கும், பட் 13 கொடுத்தாங்க. ஸோ 13 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாருமே வந்து பார்க்கலாம். கிரைம் த்ரில்லரா இருந்தாலும் கிளீனான ஒரு மூவி, அதாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசல, தண்ணி அடிக்கிற சீன் காட்டல. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றதுனால நான் என்னோட படங்கள் அப்படித்தான் இருக்கும். தண்ணி அடிக்கிற சீனோ சிகரெட் அடிக்கிற சீனோ அதெல்லாம் இல்லாம ஒரு கிளீனான பட் கிரைம் த்ரில்லருக்கு, அந்த ஜானருக்கு ட்ரூவா அது எப்படி இருக்கணுமோ அப்படி எடுத்துருக்கோம். நல்லா நீங்க இந்த விடையை சொன்னீங்க. இந்த கேள்வி நான் கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், ஞாபகம் முடிட்டீங்க. என்னன்னா எப்பவுமே வந்து எல்லாருக்கும் ஒரு படம் பண்ண ஆசை இருக்கும். ஆனா என்ன சொல்றது, ஒருத்தரோட படமும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப மிஸ்கின் ஒரு பணியர் எடுப்பாரு, மயத்தம் ஒரு மாதிரி எடுப்பாரு, அது மாதிரி மலேசியன் எடுத்துக்கிட்டாலும் சஞ்சய் பெருமாள் ஒரு மாதிரி எடுப்பாரு, காதேசம் ஒரு மாதிரி எடுப்பாங்க, அப்புறம் குமரேசன் எடுப்பாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி எடுப்பாங்க. பட் அவங்களாம் வந்து மேபி எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க, அவங்க செல்ஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால வந்து அவங்க அந்த மாதிரி எடுக்கிறாங்க. பட் ஜேடிஎஃப் அவர் செல்ஃப் கண்டுபிடிச்சிட்டாரா? அதாவது ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்ல இன்னும் இல்லைன்னு தான் சொல்லணும். இதான மொதல் படம். அடுத்தடுத்து செய்யும் போது தான் எனக்கே தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு படம் கொடுத்துட்டோமா, அடுத்து டோட்டலி வேற மாதிரி விஜுவல் ஸ்டைல்ஸ்ல வேற மாதிரி எடிட்டிங் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கு. பட் எல்லாத்தையும் எப்படிதான் எத்தனை ஜோனர் மாத்தினாலும், எத்தனை விஜுவல்ஸ் மாத்தினாலும், ஒரு 3 படம் செஞ்சிட்ட பிறகு பாக்குறவங்க தெரிஞ்சிடும், ஓ இவரோட ஸ்டைல் இப்படிதான் இருக்கும், டைலாக்ஸ் இப்படிதான் இருக்கும், அங்க அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம உள்ளுக்கு என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட எழுத்துல வரும், நம்மளோட விஜுவல்ஸ்ல வரும், டைரக்டரோட.
கண்டிப்பா. உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் யார சொல்ற உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ்னா? ஓகே, ஜெனரலா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு ஒன்னாவது டக்குன்னு நான் கிறிஸ் ஸ்டீவன்ஸ். ஓகே. அவரோட படங்கள் சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியானா ஜோன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆமா. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா நான் சினிமா படிச்சனால அங்க படிச்சு கொடுக்கும்போதே வந்து குப்ரிக்கோட படங்கள்லாம் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ அவர்லாம் வந்து சினிமா குருன்னு சொல்லலாம். அப்படி விஷுவல்ஸ்க்காகவே வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி செஞ்சவர். ஹிச்காக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அவர்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டலுக்காக வந்து முத வந்து தரையை தோண்டி உள்ள கேமரா வச்சு எடுத்ததுலாம் வந்து ஹிச்காக் பண்ண வேலையா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரோட பார்த்து இப்போ இந்தியன் சினிமாவா இருக்கட்டும், மலேசியன் சினிமாவா இருக்கட்டும், இந்த இந்த மலேசியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சஞ்சய் அண்ணா தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். சஞ்சய் அண்ணா அவரோட சினிமாலாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இது ஒரு கவலையும் இல்லாம ஒரு ஃப்ரீயா எடுத்திருக்காரு. எனக்கு இதாண்டா வேணும், என்னோட ஸ்டைல் இதாண்டா அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய குறிப்பா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. அவர் ஃப்ரீயா எடுத்திருக்காரு. அவரு எந்த ஒரு கான்ஸ்டன்டும் இல்லாம ஃப்ரீயா எடுத்திருக்காரு. அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாரு. அதாவது ஒரு ஆர்ட்ன்றது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து அவர் காமிச்சிட்டாரு. இப்படி இதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட வேலை அப்படின்றத அவர் காமிக்கும் போது அவர்லாம் அது கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய ஒரு குறிப்பு கொடுத்த ஒரு டைரக்டர் தான் சொல்லுவேன். கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கேட்கணும். என்னன்னா, மலேசியா படங்கள் தமிழ் படங்கள் பார்த்துருக்கோம். அதில் சில பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா, அந்த இந்தியன் படத்தோட அந்த டச்சாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் படத்தோட ஸ்டைலாக இருக்கட்டும், அதை வந்து மெய்யப்படுத்தி ஒரு மாதிரி செய்வாங்க. ஆனால் சஞ்சய் வந்து நான் பார்த்த வரைக்கும் சஞ்சய் வந்து அது மாதிரி இல்லை. சஞ்சய் அண்ணன் என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் படத்தை பார்த்தோம்னா இன்னும் நம்ம வந்து அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஏன் அப்படி நம்மளுக்கு தோணுதுன்னா, நம்ம மலேசியனு, நம்ம மலைக்காரன் கூட பழகுவோம், சீனா கூட பழகுவோம், நிறைய பேர் பார்ப்போம், நம்ம பேசுகிற லாங்குவேஜ் இருக்கணும் எல்லாமே வந்து அவர் படத்துல வந்து நம்ம எப்படி பேசணுமோ அதே மாதிரி வச்சிருப்பாரு. ஆனா இன்னும் மற்ற படங்கள்ல வந்து அது மாதிரி வைக்க மாட்டாங்க. படத்துக்குன்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட இந்த இரும்பு தோட்டம் வந்து இன்னைக்கு நம்ம மலேசியா படத்தை பார்க்க போறோமா, இல்ல இந்தியாவோட டச் இருக்கிற இரும்பு தோட்டம்? மலேசியா அதாவது நம்ம எப்படி பேசுவோமோ ஒரு அந்த ஒரு சினிமா சாயல் இல்லாத டைலாக்ஸ் வைக்கணும்னு தான் எனக்கு வந்து அந்த சினிமா சாயலோட கொஞ்சம் ஏதாச்சும் வந்தாலும் இது என்ன ஒரு மாதிரி சினிமேட்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும் எழுதும் போது. ஸோ ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து ரோகரன் வந்து சொல்லியிருக்காரு, போய் சொன்ன படிச்சு அந்த மாதிரி டைலாக்ஸ் தான் இருக்கும். யூஸ்வலி வந்து தனியா சினிமாக்காகவே மெருகூட்டி நான் எதுவுமே தனியா எழுதுறேன். அது நம்ம பேசுறது தானே பழிச்சு நச்சு. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான் படம். இதுக்கு படம் 2-3 ஆஃப் ஸ்கிரீன் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தவங்கன்னா என்ன கருத்து அப்படின்னா, டைலாக்ஸ் நல்லா இருக்கு, சினிமாட்டிக் இல்லாம நல்லா ஒரு இந்தியன் சாயல் இல்லாம நேச்சுரலான டைலாக் இருந்துச்சு. அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு மலேசியன் சாயல்ல இருக்கு. மலேசியன் சாயல்ல ஒரு மலேசியா படம் கொடுக்கணுன்றது கண்டிப்பா. நம்ம சினிமாவை ஆக கூடாது. மலேசியால ஒரு கிரைம் நடந்துச்சுன்னா அதை நம்ம படமாக்கணும் எப்படி இருக்கும், அது முயற்சி பண்ணி தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா பார்த்தவங்க வந்து என்னென்னமோ சொன்னா இப்ப அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது படம் வந்த பிறகுதான் தெரியும். எனக்கு எனக்கு தெரியல. கண்டிப்பா நினைக்கிறேன் என்னன்னா, படம் முடிச்சு நம்ம இன்னொரு பாட்காஸ்ட் வந்து கூட செய்யறோம். கண்டிப்பா படம் பார்த்துட்டு சொல்லுங்க. படம் பார்த்துட்டு 1 மாசம் ஆகட்டும். 1 மாசம் கழிச்சு மேபி இவரு கூட வந்து நம்ம இன்னொரு வாட்டி உட்காந்து பேசலாம். ஏன்னா இந்த படம் வந்து தோல்வி அடைய போதா இல்ல வெற்றி அடைய போதான்னு எனக்கு என்ன ஒரு ஹோப்னா, இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையணும். அதுதான் என்னோட ஹோப். ஏன்னா இது வந்து நான் ட்ரெய்லரை பார்த்தே சொல்றேன், இன்னும் படம் பார்க்கல. பட் ட்ரெய்லர் பார்த்தே வந்து ஒரு பதத்துக்கு என்ன சொல்லுவாங்களே, ஒரு பதத்துக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஸோ அப்போ இந்த படம் நல்லா இருக்கும்னு இந்த ட்ரெய்லர் பத்தி எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து சக்சஸ் ஆகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா, நான் உங்களோட இல்லை நம்ம சப்போர்ட்டு கண்டிப்பா வேணும். நான் கண்டிப்பா படம் பார்க்க போயிடுவேன். அன்னைக்கு எவன் படம் வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா இரும்பு தோட்டத்தை படம் பார்ப்பேன். இன்னைக்கு இவர் கூட பேசிட்டு இருக்கோம். இன்னும் சில கேள்விகள் இருக்கு எனக்கு, வாங்க கேட்கலாம். ட்ரெய்லரை பார்த்தேன். அதுல ரஹீம் வந்து ஹீரோ, அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க பேர் எனக்கு தெரியல, பட் அவங்க அழகா இருந்தாங்க, ஒரு டீச்சரு. ஓகே, அதுக்கப்புறம் வில்லன் வந்து ஐ திங்க் ஷோன்னு சொல்லிட்டு மோகனராஜ் வந்து வந்திருக்காரு. ஆனா அவருக்கும் ஒரு டியூஸ் வச்சிங்க. கடைசியா அந்த ரஹீம்கிட்ட வந்து ஒரு டைலாக் சொல்றாரு, என்னன்னா
ஒருவேளை இவனா இருக்காதோ அப்படின்னு உனக்கு நினைக்க தோணுதுல பண்ற மாதிரி சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரனா வந்து லோகவரமன் வந்து அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. பட் அவரும் வந்து ஒரு மெயின் லீடா, அதாவது ஹீரோ மாதிரி ஹீரோ போல நடிச்சிருக்காரு. வில்லன் அவரை பத்தி சொல்லுங்க. இரும்பு தோட்டத்தோட வில்லன் யாரு? ஏன் வந்து இன்னும் மறைச்சு வச்சிருக்கீங்க? எப்ப எங்ககிட்ட காட்ட போறீங்க வில்லனை? அதாவது இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் எல்லா கிரைம் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த மிஸ்டர் எக்ஸ்னு இருப்பாங்க. இந்த படத்துல நாங்க நிறைய பேர் ரிவீல் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து ரிவீல் பண்ணிட்டோம். அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க நடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பர்சன் இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா மிஸ்டர் எக்ஸ் ஒரு ஆள் இருக்காங்க. அந்த பர்சன் வந்து படத்துக்கு அப்புறம் தான் நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ அந்த அந்த மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் ட்ரில்லு. அதெல்லாம் இப்பயே வந்து ஒரு அந்த மிஸ்டர் எக்ஸை வந்து இப்பயே காட்டிட முடியாது. படம் பாருங்க தெரியும். உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நானு. அந்த மிஸ்டர் எக்ஸ் ட்ரெய்லர் வந்து நான் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஒருத்தர் வந்து பின்னாடி இருக்காருன்னு. நீங்க எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்க நடிப்பை நான் பார்க்க அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ லைட்டா அந்த கேரக்டர் பத்தி கேட்டுறேன் உங்ககிட்ட. அந்த கேரக்டர் வந்து வடிவ அமைக்கிறதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. அதுக்கப்புறம் வடிவ அமைச்ச பிறகு உங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்ல இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே? இந்த பர்சன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே, இந்த பர்சன் எக்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். இந்த பர்சன் கூட ஒர்க் பண்ணும்போது ஜெண்டர் நியூட்ரலா வச்சுக்கோ. நம்ம மிஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லலாம், மிஸ்ஸஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படின்னா இருக்கனால பர்சன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். இந்த பர்சன் எக்ஸ் கூட வேலை செய்யும் போது சின்ன கண்ணசைவு கூட சில இடத்துல காட்டி கொடுக்கும். ஒரு டைலாக் பேசும்போது அவங்க கீழே பார்த்துட்டாங்க. அந்த பர்சன் வந்து மேலே பார்க்க வேண்டியது கீழே பார்த்து பேசிட்டாங்க. அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு தோணிருச்சுன்னா போய் சொல்லிடுவேன், வேணாம் இது கொஞ்சம் மேலே பாருங்க, ஏன்னா இப்படி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, அது நம்ம இப்படி பார்த்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இப்ப இருக்கிற கூட நடிச்ச ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேர் ஏன்னா தனித்தனியா சீன் பிரிச்சு எடுத்துருக்கோம்ல. பிரஸ் மீட்ல தான் நிறைய பேருக்கு வந்து நீங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா, நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல தான் பார்த்து பேசிக்கிட்டாங்க. முழு கதையை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து பேருக்கு மட்டும்தான் அந்த கோ கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மட்டும்தான் முழு கதையும் சொல்லி இந்த சீன்ஸ் நான் வந்து எடுத்தேன். சில கேரக்டர்ஸ்க்கு வந்து அவங்க கேரக்டர் பத்தி தான் தெரியும். அவங்க கேரக்டர் அவங்க எப்படி டிராவல் பண்ணாங்கன்னு தெரியுமே தவிர எல்லா கதையும் எப்படி முடிய போகுது, இவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தெரியாது. ஓகே, ஸோ பிரஸ் மீட்ல தான் பார்த்து நீங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா அப்படின்றது வந்து நிறைய பேர் ஆச்சரியமாயிட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது படத்துல நடிச்சவங்களுக்கே வந்து இந்த பர்சன் எக்ஸ் யாருன்றது தெரியாது. படத்துல நடிச்சவங்களுக்கே சில பேர் முக்கியமான கேரக்டர்ஸ் ஸ்கிரிப்ட முழுசா படிச்சவங்களுக்கு தெரியும். சோ அந்த ஷூட் பண்ணும்போது அந்த ஒரு சேலஞ்ச் தான். இந்த நடிப்புல இது வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது. சில பேருக்கு வந்து எப்படி சொல்லியிருப்போம்னா நீங்க தான் பர்சன் எக்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். அவங்க நடிக்கும்போது அவங்கதான் பர்சன் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா ஆனா அதுவா இருக்காது. சோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட பண்ணிருக்கோம் அதுல. சோ தட் இது வந்து ஏன்னா ஒரு ஆளோட நடிப்புன்றதோ ஒரு காட்சி அமைப்புன்றதோ டைரக்ட்லி ஆடியன்ஸை பாதிக்கும். பார்க்கறவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நடிக்கிறவங்க வந்து அவங்க பர்சன் எக்ஸ்ட்ரா நினைச்சு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா பார்க்கும்போது அவங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ல. ஸோ அந்த ஒரு மேஜிக்கை நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன விஷயம் இப்போதான் நான் கத்துக்கிறேன். நானே வந்து ஸ்டடி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வாட்டி நானும் ஏதாவது பண்ணும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்றேன். இப்போ கம்மிங் பேக் டு நம்ம எல்லாம் பேசிட்டோம். ஆக்சுவலா மியூசிக் பத்தி பேசவே இல்லை. சமீஷன் மணிமாறன் அவர் வந்து வேலை செஞ்சிருக்காரு. அவரோட மியூசிக் வந்து இதுல எப்பயுமே நான் கேட்டது வரைக்கும் ஆக்சுவலா என்வெட்டு தோட்டத்தில் அவரா பண்ணாரு. ஓகே, என்வெட்டு தோட்டத்தில் கடைசியா த்ரில்லர் படம் பண்ணி நான் கேட்டேன். அது மச்சா அவர் பண்ணல, ப்ளூஸும் அவர் பண்ணல. பட் ஆஃப்டர் சோலம் ஒரு த்ரில்லர் படத்துக்கு அவர் வந்து கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்காரு, நான் எப்படி வந்திருக்கு, அப்புறம் அதோட சமீஷன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எல்லாம் முதல் ஞாபகம் ஆகுது அவரோட காதல் படம். ஆமா, காதல் படம் தான். நல்ல ரொமான்டிக் மெலோடிஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஆமா, டக்குன்னு த்ரில்லரியா அவரை சூஸ் பண்ணீங்க போது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டிப்பா வந்து அவரோட என்விடி த்ரில்லர் பண்ணிருக்காரு. நல்ல சவுண்டிங்க்கு நல்ல மியூசிக் கம்போசருக்கு எதை கொடுத்தா அவங்களால செய்ய முடியும். இது செய்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஓகே நல்லா செய்யலாம். அவருக்கு நிறைய ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிட் பண்ணி முடிச்சோன்னா அவருக்கு நான் வந்து ஃபுல்லா மியூசிக் வந்து எல்லாத்தையும் வச்சு எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா அவர் வந்து எடுத்து பார்த்துட்டு என்ன நான் ஒண்ணு போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒண்ணு போட்டு கொடுத்தாரு.
அவர் ஒண்ணு போட்டு கொடுத்துட்டு பார்த்தாலும் ஓகே நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒண்ணு போட்டு கொடுத்துருக்கோம். மியூசிக் டைரக்டர் ஒண்ணு போடும் போது தான் அவங்க என்ன யோசிக்கிறான்றது டோட்டலி வேறையா இருக்கும். அது நான் கத்துக்கிட்டேன். ஓகே, அதாவது நீங்க மியூசிக் போட்டு கொடுத்தீங்களோ இல்ல டீம் கொடுத்தீங்களா? நான் வந்து ஒரு மியூசிக் ரெஃபரன்ஸ் மியூசிக் எடுத்து அந்த சீன் மியூசிக்கோட வச்சு எடிட் பண்ணி தான் அவுட். ஓ, இந்த மாதிரி ஏறக்கும் இந்த சாயல்ல எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்கும்போது அவரு எனக்கு அத பார்த்துட்டு அவர் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒண்ணு போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு. அவரு ஒண்ணு வேற மாதிரி ஒண்ணு போட்டு கொடுப்பாரு. அது போட்டு கொடுத்தாலும் இந்த சீனு நம்ம வேற மாதிரி நினைச்சிருந்தோம். இந்த சீன் இங்க முடிஞ்சிருச்சு, ஓகே அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, அவங்க வேற இடத்துக்கு டிராவல் பண்றாங்க, இது வேற மூட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம எழுதும் போது ஒண்ணு எழுதியிருக்கோம். ஆனா மியூசிக்லயே ஒரு சீனை வந்து ஒரு 6 சீனை வந்து ஒரே சீனை ஆக்க முடியும் அப்படின்றது சமிஷன் காமிச்சாரு. நான் வேற மாதிரி ஒரு மூட்ல நினைச்சிருந்தேன். ஆனா அந்த ஒரு சீனை ஒரு 6 கண்டினியூஸ் சீனை ஒரே சீன் மாதிரி ஃபீல் பண்ண வச்சு அது அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த மெலடியில அப்படியே பில்டப் தான் இது டிராவலிங் பண்ணுச்சு. அது டிராவல் பண்ணுது, அந்த சீன் அப்படியே பில்டப் ஆயிட்டே வருது. நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த சீன் முடிஞ்சாலும் அப்படி மாறும், வேற மூட்டுக்கு போவோம், இந்த இடத்துல இவங்க இப்படி ஏத்தும் அப்படின்னு. அவரு அது ஸ்கிராப் பண்ணிட்டு அவரு ஒண்ணு போட்டு கொடுத்தாரு. நான் பார்க்கும்போது ஓகே, ஒரு மியூசிக் டைரக்டர் நினைச்சா ரைட்டிங்ல இருந்த மூட்டை கூட இங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனை மாற்ற முடியும் அப்படின்றது செஞ்சு காமிச்சாரு. பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நான் அந்த ஹோல் பாட்டோட ட்ராக்கே வந்து நிறைய தடவை நாங்கள் மாற்றணும், இந்த இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லிட்டு ஒரு 6 தடவை ரீவர்க் பண்ணியிருப்பாரு. நினைக்கிறேன் சமிஷன் போட்டு நிறைய வேலை வாங்கினதும் நானா தான் இருக்கிற கடுப்புல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி நிறைய விஷயம் பேசணும் நம்ம இன்னைக்கு. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது ஒரு ஆனா நம்மளுக்கு நினைக்கிற 2 ஹவர் பேசிட்டோம். ஆனா என்னன்னா எனக்கு நானுமே ஒரு ஃபிலிம் என்தூசியாஸ்ட், படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும், என்ன சொல்றது படம் பண்ணவும் பிடிக்கும். உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது அதிசயபூர்வமாக நீங்களும் ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டராக வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க இரும்பு தோட்டம் டீம் வந்து இவர்கிட்ட காசு கொடுத்துருச்சு, பே பண்ணியிருக்காங்க, இவருக்கு பே பண்ணி இந்த பாட்காஸ்ட் நடக்குதுன்னு. அந்த மாதிரி வந்து ஒன்றுமே இல்லை. இந்த பாட்காஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒன்று தயாரிக்கணும் மலேசியன் மீடியாவுக்கு, நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் பண்ணி மார்க்கெட்டிங் மட்டும்தான். அது எனக்கே தெரியும், ஏன்னா நானுமே நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். மலேசியா படம் எவ்வளோ படம் வந்திருக்கு, லைக் மிருக சிஸ்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் அந்த படம்லாம் சரியாக ஓடலை. அதுக்கு சரியாக ஓடாத காரணம் மேபி மார்க்கெட்டிங்கும் இருக்கலாம். அப்போ நானே கேள்வி கேட்டுட்டு நம்ம என்னதான் பண்ணணும், நம்ம என்னதான் இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே கேள்வி கேட்டு நான் நிறையா வந்து மார்க்கெட்டிங் வந்து படிக்க ஆரம்பிச்சதுல எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. மலேசியாவில் இந்த மாதிரி படம் பண்ணுறவங்கள டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்கள தனியாக ஒரு மீடியா வந்து இன்டர்வியூ பண்ணணும். அது பண்ணி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, கருப்பு படம் வந்துச்சு இல்லையா, கருப்பு படம் பார்த்தா எங்கே திறந்தாலும் பாலாஜி வந்துடுவார். இரும்பு தொட்டம் தட்டுனா கண்டிப்பாக வந்து அதில் வந்து பார்க்க போனால் ஜேயோட இன்டர்வியூ வரிசையாக இருக்கணும், நான் பண்ணியிருக்கணும், நான் இன்னொருத்தன் பண்ணணும், நாளைக்கு இன்னொருத்தன் பண்ணணும், இந்த மாதிரி வரிசையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மலேசியன் தமிழ் படம் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்டிங் நான் மட்டும் பண்ண பார்த்தது, நீங்களும் பண்ணணும். படம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, ஆனால் அந்த படம் என்ன சொல்கிறது நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ் வைக்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் சக்ஸஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும் இல்லையா. இன்னைக்கு ஒரு பண்ணியிருக்காரு, இவர் மட்டும் இல்லை, நம்ம மலேசியாவில் நிறைய பேர் பார்த்துருக்கோம், நிறைய பேர் நல்லா படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பண்ணிட்டு சில கட்டத்தில் அவங்களே சொல்லியிருப்பாங்க, I want to resign from மலேசியன் தமிழ் மூவின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இன்ஸ்டாகிராமில் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை இனிமேல் நான் படமே பண்ணலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் அழுது நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்னா நம்ம நல்ல படம் பண்ணணும். அதுமாதிரி நல்ல படம் பண்ணவர் கூடயும் சொல்லியிருக்காரு டிசைன் பண்ண போகிறேன் இனிமேன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பண்ணக்கூடாதுன்னா நம்ம நல்ல படம் வந்தால் நம்ம போய் பார்க்கணும். பார்க்கறதுக்கு வந்து நான் வந்து ஆடியன்ஸை குறை சொல்ல மாட்டேன், மார்க்கெட்டிங் தான் நான் வந்து ஒரு உதாரணமாக வைப்பேன் நான். ஸோ மார்க்கெட்டிங் நம்ம நல்லா பண்ணணும்னு வச்சுலாம். ஸோ அந்த மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவுக்கு போய் சேருதோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் பார்ப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் ஆரம்பிச்சது தான் இந்த ஒயாஸ்கோப். இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் இல்லாட்டியும் ஒரு 5 வருஷ காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் ஆகும், அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிக்கோங்க. அடுத்த படம் பிகேபி வருது, அதுக்கும் ஒரு முயற்சி பண்ணி கார்த்தி சாமனை வந்து இன்டர்வியூ பண்ணுறதா ஒரு முயற்சி பண்ணி அவர்கிட்ட பேசுறதா பார்ப்போம். வாய்ப்பு கிடைச்சா நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட பேசலாம். இப்போ ஜெய் கூட பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் என் கூட பேசுனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப கேஷுவலாக வந்து பேசுனீங்க. நான் ரொம்ப என்ன சொல்கிறது,
ஃபார்ம்லாம் இல்லாமல் நான் என்னெல்லாம் கேள்வி உங்களுக்கு கேட்கலாம் வச்சுனோம் எல்லாமே கேட்டேன். கடைசியாக இந்த இரும்பு தோட்டம் படம் வரும்போது உங்களோட முதல் படம் ஒரு முதல் என்ன சொல்கிறது, அதுவே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பேபி ஆக்சுவலாக ஒரு பேபி ஒரு படம் உங்கள் படம் வரும்போது நீங்கள் யாருன்னு எல்லாரும் பார்க்க போகிறீங்க. இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாயன் ஸ்கோப்புக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா இந்த ஒரு முயற்சி எடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். இந்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே நீங்கள் உருவாக்கின ஒரு பாட்காஸ்ட், ஒரு இன்டர்வியூ செஷன். இது நல்லா இன்னும் பெரிய நிறைய எபிசோட்ஸ் நான் பார்க்கணும் உங்களோட. அப்கோர்ஸ் படத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி பேசலாம். கண்டிப்பாக ட்ரெய்லர் பாருங்க. நான் எல்லாத்தையும் சொல்றது தான், ட்ரெய்லரை பாருங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்காம வந்து சும்மா நான் வந்து ஓகே மனுஷா பண்ண சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட் எனக்கு அவசியம். ட்ரெய்லரை பார்த்து உண்மையிலேயே இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த படத்தை வந்து நான் பார்க்கணும்னு தோணுது, மனுஷா படம் நல்ல குவாலிட்டியாக எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து பாருங்க. பிடிச்சிருந்தா இன்னும் 10 பேருக்கு சொல்லுங்க. உங்களோட எண்ட் ஆஃப் த டே சிறந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது வேர்ட் ஆஃப் த மவுத் தான். நீங்க இன்னும் 10 பேர்கிட்ட சொல்றது தான் எங்களை வாழ வைக்கும். உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கும் நான். நன்றி. நன்றி ஜே. அண்ட் ஆல்சோ ரொம்ப பேர் எனக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன சொல்றது, எங்களை மட்டும் இல்லை ஜேவை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல வந்து சந்திக்கலாம். உங்கள் பிரசாத் ராஜன். பாய்.